அஸ்மிதா வாய்ஸ் வரலைங்க. அஸ்மிதா வாய்ஸ் வரலைங்க. அஸ்மிதா தமிழ்த்தாய் வாழ்த்தோட ஆடியோ கேட்கலங்க. திரும்பவும் ஒளிபரப்புறோங்க. வாழ்வின்மையை செய்பவள் நீயே, மாண்புகளீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாறு வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாண்டின் இலையில் உனை விடுப்பேனோ, தமிழ் என் நாடும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழந்தாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே மறந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகுமென் வாழ்வு, தன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, முந்திய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி. அனைவருக்கும் வணக்கம்ங்க. முதல்வர் ஐயா வணக்கங்க. தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இணைந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கங்க. வணக்கங்க அஸ்மிதா. நன்றிங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வணக்கம்ங்க அனைவருக்கும். நிகழ்ச்சி தொடங்கிடலாங்களா? தூங்கலாங்க ஐயா. என்னோட திரை எதுவுமே தெரியல. என்னோட திரை தெரியுதுங்களா? தெரியல ஐயா. தெரியல. இப்பங்க ஒளி மட்டும் வருதுங்க. என்னங்க? உங்க திரை தெரியலைங்க. உங்களை பார்க்க முடியுது. ஓ சரிங்க. இல்ல நான் திரை பகிரல, எதுவும் பகிரல. நான் தெரியணும்னு நான் கேட்டேன். நீங்க தெரியலீங்க. சரிங்க. சரிங்க. எனக்கு நானே தெரியல. அதனால என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரி. என்னோட பெயரும் வரல. எங்களுக்கு பங்கேற்பாளர்கள் தமிழ்ல பேர் தெரியுது. நீங்களும் தெரியுறீங்க.
அப்படிங்களா? ஆம், என்னோட பெயர் ஏன் வரல? இந்த பங்கேற்பாளர்கள் என்னோட பெயரை காணோம். ஐயா ஹோஸ்ட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு மேல இருக்குங்க. எனக்கும் புரியல. என் பெயரே வந்து அந்த பங்கேற்பாளர்கள் வரல. ஆம், நீங்க மேல பங்கேற்பாளர்களோட முதல்ல போனீங்கன்னா ஹோஸ்ட்ல இருப்பீங்க ஐயா. அதனால உங்களோட பேர் மேல இருக்கும். ஓ அப்படியா? சரி. ஆம், இப்போ என்னோட திரையில வந்து தமிழ் செல்வி, ராஜாத்தி இவங்க பேர் மட்டும்தான் தெரியுது. உங்களது சரண்வேல் அப்படின்னு இருக்குதுங்க. தமிழ்ல இருக்குது இருக்கு. இருக்கு. ஆனா என்னோட ஓகே, the Zoom confuses me today for some reason. சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் யாரை பத்தி பேசுறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. வேற யாருமே எனக்கு தெரியல. அதனால எல்லாருமே பெயர்கள் மட்டும்தான் இருக்குது. சரண், நீங்க வேணா வெளியே போயிட்டு திரும்ப இணைஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு வருமானு பாருங்க. ஆமாங்க. நீங்க வந்து எங்களுக்கு சரியா சிறப்பா தெரியுறீங்க. உங்களோட வேற பெயரும் யாராவது தெரியுது. திரையில் இருக்கீங்களா? வேற நாங்க யாருமே திரையில இல்லைங்க. வேற யாருமே தெரியல இல்ல. சரி. அப்ப நான் மட்டும்தான் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே பெயர்கள் மட்டும்தான் தெரியுது. ஓகே, இப்ப பிரேம் வராரு. நன்றிங்க பிரேம். உங்களுக்கு ஏதோ செட்டிங்ஸ் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமாங்க, நீங்க ஆமாங்க. வியூ மாத்தி பாருங்க. அடுத்தடுத்து திரையில போய் பாருங்க. அந்த கிரிட் வியூல போய் பாருங்க. திரையில வர்றவங்க தான் முதல்ல தெரிவாங்க. அடுத்தது வந்து ஆமாங்க. ஷோ ஓகே. ஓகே. தெரியுதுங்களா? செல்ஃப் வியூ தெரிஞ்சிருச்சு. ஆமா. ஆமா. ஓரளவுக்கு எல்லாரும் திரையில வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா பெயர்களை மட்டும் பார்க்கறது வந்து வித்தியாசமா இருக்கு. சரிங்க. நன்றி. சக்தி, ராமேஸ்வரி, சந்தியா, அஷ்மிதா, அமுதவாணி, எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இணைந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் 5 வாரங்கள் வகுப்புகள் சிரமங்களுக்கு மத்தியில் ஓரளவுக்கு நல்லா போச்சு. நிறைய புதிய ஆசிரியர்கள் இணைஞ்சிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் சில சிரமங்கள் இருந்தது. கஹூட்டும் இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஒளிபரப்பது, அதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. அனைத்தையும் தாண்டி ஓரளவுக்கு நம்ம கடந்துட்டோம். முதல் 5 வாரங்களை கடந்துட்டோம். இனி போக போக எல்லாம் கொஞ்சம் சரியாயிரும். இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கம் வந்து எல்லாரும் வந்து நம்மளோட கேள்விகள், குழப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். அதான் முக்கிய நோக்கம். இன்னொரு முக்கியமான இது நம்ம முடிவு எடுத்திருக்கிறோம் என்னன்னா, அந்த வகுப்புகள் வர முடியாத ஆசிரியர்கள் வந்து இயன்ற வரைக்கும் ஒரு மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அது கொஞ்சம் முடியுன்ற மாதிரி ஒரு 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 எல்லாருக்கும் ஒரு சரியா இருக்குங்கிற ஒரு திட்டமிடலை நம்ம பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, பெற்றோர்கள் தன்னோட வகுப்பில் இருக்கிற பெற்றோர்கள் யாராவது ஒருத்தரை வந்து மாற்று ஏற்பாடு வர முடியாத நாட்கள் எடுக்க முடியுமான்னு முதல்ல கேட்டு வச்சுங்க. நீங்க வர முடியாத நாட்கள்ல அந்த பெற்றோரை தொடர்பு கொண்டு நீங்க எடுக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. அப்படி அந்த பெற்றோர்கள் எடுக்க முடியலைன்னா, கொஞ்சம் நீங்க புதன்கிழமை அந்த மாதிரி சொல்றீங்கன்னா, நம்ம தலைமை ஆசிரியர்ட்ட சொல்லி வேற உதவி ஆசிரியர்கள் இருக்காங்களா, மாற்று ஆசிரியர்கள் இருக்காங்களாங்கிற நீங்க கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். அப்படி மாற்று ஆசிரியர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப, நீங்க என்ன பண்ணலாம்னா, வரும் அடுத்த வாரத்துல கூடுதல் நேரம் எடுத்து அந்த பாடங்களை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் பெற்றோர்கள்ட்ட. அந்த மாதிரி அறிவிப்பை நீங்க வெளியிடலாம். இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டிருக்கோம். ஸோ இதை பத்தி கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். வரும் வாரங்கள்ல வந்து வர முடியாத ஆசிரியர்கள் இயன்ற வரைக்கும் அவங்களே மாற்று ஏற்பாடுகளை சொல்லிட்டு சொன்னா அந்த பள்ளியில பள்ளியோட அறிவிப்பு பலகையில போட்டுட்டும், அப்புறம் அவங்களோட புலனக்குழுவில் வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்துட்டு பெற்றோரோட பகிர்ந்துட்டு ட்டிங்கன்னா அந்த இந்த சீரா நடத்திட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். அது ஒரு முக்கிய நோக்கம். அப்புறம் பயிற்சி பத்தி ஒரு கேள்வி இருந்தது. ஏடிஏ பயிற்சி பத்தி ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கலாம். ஒரு சிலர் அணிஞ்சிருப்பீங்க. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா அது வந்து முழுக்க நேரடியா வகுப்பு நடத்துற ஆசிரியர்களுக்கு அது உதவியா இருக்கும். நம்மளுதான் வந்து ஏடிஏல ஒரு பெரிய மெய்நிகர் பள்ளி. அவங்களோட பயிற்சிகள்லாம் வந்து அதை நோக்கி இருக்காது.
நம்ம நமக்கான பயிற்சி நம்ம ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அது தயாரானதுக்கு அப்புறம் எல்லா ஆசிரியர்களும் அந்த சான்றிதழுக்குரிய பயிற்சியை எடுத்துட்டு நம்ம பள்ளி மூலியமா ஒரு சிறப்பான ஒரு சான்றிதழ் கொடுக்கலான்னு இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம பள்ளியில ஏற்கனவே பணி செஞ்சுட்டு இருந்த நிறைய ஆசிரியர்கள் வந்து இங்க இருக்கிற பள்ளிகள்ல ஆசிரியர் பணியிலும் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. நம்ம பள்ளியின் மூலியமான எல்லா உதவிகளும் செஞ்சு தரோம். அதுக்கான இஃப் தே ஹேவ் அ ரிவ்யூ, இஃப் தே ஹேவ் சம் ரெக்கமெண்டேஷன், அது எல்லாமே பரிந்துரைகள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் நம்ம பள்ளியில ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆசிரியர் பயிற்சி வச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலையில் இணைஞ்சிருக்காங்க, ஆசிரியர்களாக இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம பள்ளியோட சான்றிதழ்களும் உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சிறப்பு வகுப்புகள் திட்டங்கள்லாம் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான அறிவிப்புகள் உங்களுக்கு விரைவில் வந்து சேரும். அதை பற்றின தகவல்களையும் நம்ம பரிமாறிக்கிறோம். சிவப்பு வகுப்புகளின் தலைமை ஆசிரியர்களும் நம்ம சக்தி அவர்களும் அதை பற்றின தகவலை பரிமாறிக்குவாங்க. சரிங்களா? சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். முதல்ல வந்து நம்ம அந்த மாற்று ஏற்பாடுகளை பற்றி நம்ம பேசிடுவோம். தலைமை ஆசிரியர்கள் பிரேம், நீங்கள் திரையில் இருக்கிறனால பிரேம், லோகேஸ்வரி நீங்கள் ஆரம்பிங்க. என்ன மாதிரி மாற்று ஏற்பாடுகள் திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம். பிரேம் உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ சரணையா சொன்ன மாதிரி எப்போதுமே வந்து நீங்கள் பெற்றோர்கள்ட்ட முதல்ல கேளுங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் முதல்ல இணைங்க. எதையாவது ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக இணைஞ்சிருங்க. இணைஞ்சிட்டு உங்கள் பெற்றோரையும் வாட்ஸ்அப் குழுவில் எப்படியாவது இணைக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் முதல்ல வந்து பெற்றோர்கிட்ட தான் நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து உதவி ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. பட் ஆனால் எல்லா கிளாஸுக்கும் திடீர்னு நிறைய டீச்சர்ஸ் அவைலபிள் இல்லைங்கும்போது எல்லா கிளாஸுக்கும் உதவி ஆசிரியர்கள் வந்து நம்ம இது பண்ண முடியாது, டீச்சராக போட முடியாது. ஸோ அந்த சமயங்களில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பெற்றோருடைய உதவி மிக அவசியம். பெற்றோரை கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி எப்படியாவது உதவியாக உங்களுக்கு நீங்கள் வராத சமயத்தில் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவங்கள கொஞ்சம் டியூன்அப் பண்ணி வச்சுக்காங்க. அது ரொம்ப 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 முக்கியம். அதுமாரி கடைசி நேரத்தில் வர முடியாத சூழ்நிலை, எமர்ஜென்சியில் இருக்கும்போது வேறு உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது. அந்த சமயத்தில் வந்து நாங்களும் வந்து கடைசி நேரத்தில் வந்து டீச்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து சரணையா சொன்ன மாதிரி வகுப்பை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து உங்களால் வகுப்பெடுக்க முடியுமோ அந்த நேரத்தை சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பெற்றோர்கள்கிட்ட போஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் இப்போதைக்கு சொல்கிறோம். மேபி லோகேஸ்வரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. இணைந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இப்போ வகுப்பு மாற்றம் அப்படின்றதுல ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம பிரேமையா சொன்னதுதான். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் விரைவா சீக்கிரமா சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம உங்க கிளாஸ்க்கு ஏதாவது அசிஸ்டன்ட் டீச்சர் போடலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல கட்டாயமா வந்து ஒரு பேரண்ட் டீச்சர் வந்து வகுப்பு எடுத்தாகணுங்க. நீங்க அது மேண்டேட்ரின்ற மாதிரி அடுத்த வகுப்புல இணையும் போது, ஏன்னா இப்ப வர சீசன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளூ சீசன் வரும், ஹாலிடே சீசன் வரும். நிறைய பேருக்கு வந்து ஆசிரியர்களால இணைய முடியாது. உறுதியா வந்து பேசிக்கோங்க. ஒன்ஸ் கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி இல்ல வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்க வகுப்புல இருக்க பெற்றோர்கள் அழைத்து அவங்கள கூப்பிட்டு ஸ்க்ரீன்ல வர சொல்லி கட்டாயமா ஒருத்தங்க வந்து எனக்கு நான் வராதபோது வகுப்பெடுங்க. நீங்க ஏன்னா பேரண்ட்ட கூப்பிடுறோம் அப்படின்னா, நீங்க எடுக்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படின்றது குழந்தைங்களுக்கு வந்து இந்த வகுப்புல இருக்கிறவங்களே ஒருத்தங்க எடுத்து குடுத்தாங்க அப்படின்னா, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால கட்டாயமா ஒரு பேரண்ட்டா, அதாவது பெற்றோர் ஆசிரியர் இருக்கணும்ன்றத நீங்க மேண்டேட்டரின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களால முடியல அந்த வாரத்துல ஏதாவது ஒரு நாள் முடியும். எய்தர் வீக் டேஸ்ல அப்படின்னா, நீங்க அந்த நாட்கள் வந்து போல் போடுங்க உங்க வாட்ஸ்அப் குரூப்ல. அ யாரெல்லாம் அதிகமா, அதாவது 7 பேர் இருக்க வகுப்புல 5 பேருக்கு மேல வராங்க அப்படின்னா, நீங்க கட்டாயமா அந்த நாள்ல வகுப்பு எடுத்துக்கலாங்க. சரிங்களாங்க. வேற ஏதாவது நம்ம அடுத்தது ககூட் பத்தி பேசலாம். ககூட் நெறைய பேரால வந்து லோகேஸ்வரி, ஒரு கேள்விங்க லோகேஸ்வரி. 7 பேர்ல 5 பேர் வராங்க அப்படின்னா, அவங்க கிளாஸ் எடுக்கும்போது அந்த 2 பேருக்கு என்ன பண்றதுங்க? அட்டெண்டன்ஸ் எப்படி? அவங்க வந்து நாங்க வந்து எங்களுக்கு ஷெட்யூல் கிளாஸ்னா அவைலபிளா இருப்போம். ஆனா இந்த கிளாஸ் நாங்க அவைலபிள் இல்ல அப்படின்னும்போது அது என்ன பண்றது?
அவங்களுக்கு 0 தாங்க போட முடியும். இன்னும் பேரண்ட் தான் சொல்லிக் குடுக்கணும். அட்டெண்டன்ஸ் வந்து 0 தான் போட முடியும் அவங்க. ஏன்னா இவங்க மாற்று ஏற்பாடுலயே அவங்களால இணைஞ்சுக்க முடியலன்ற பட்சத்துல இது ரொம்ப ரேர் கேஸ் தான். இது 0 தான் நம்ம கட்டாயமா போட முடியும். ஏன்னா அவங்க வரல இல்லையா, அவங்க சொல்ற நேரத்துக்குமே. அதாவது இணைய முடியாத வகுப்பு. அதாவது நம்ம கேட்டுட்டு தான் வைக்கிறோம் இந்த டைம்க்கு. 2, 3 டைம் குடுக்க போறாங்க. டீச்சர் எப்படி இருந்தாலும். அந்த டைம்லயே அவங்களால இணைய முடியல அப்படின்றபோது நம்ம அவங்களுக்கு அ மதிப்பெண்கள் வந்து 0 குடுக்குற மாரி தான் இருக்குங்க. சரிங்க. மகேஸ்வரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. சொல்லுங்க. சந்தியா. சொல்லுங்க சந்தியா. ஓகே. இப்போ என்னுடைய வகுப்புல பார்த்தீங்கன்னா, சில பெற்றோர்கள் முன் வர்றதில்ல இந்த மாதிரி வாலண்டியர் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல அடுத்தது என்ன பண்ணலாம்னு உங்களுடைய அறிவுரை? நீங்க வர்றது வந்து முன்னாடியே உங்களுக்கு வரல, இந்த வார வகுப்புக்கு இணைய முடியல அப்படின்னா, நீங்க முன்கூட்டியே ஏதாவது புதன்கிழமைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா, நாங்க மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணலாங்க. சரிங்களாங்க? ஓகே, ஓகே. இல்லன்னா நம்ம வேற ஒரு நாள் வச்சுட்டு நீங்க ஆமா. சொன்ன மாதிரி ஒரு நாள்ல வந்து நீங்க உங்க குழுவுல போடுங்க. 2, 3 டைம் குடுங்க. புதன்கிழமை இதே டைம்க்கு குடுங்க. நீங்க வகுப்பு எடுக்கிற நேரத்துக்கு. இல்ல செவ்வாய்க்கிழமை குடுங்க. உங்களுக்கு இல்ல நீங்க வெள்ளிக்கிழமை வகுப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வியாழக்கிழமை கூட குடுத்துடலாங்க. நன்றி. இன்கேஸ் அவங்க வந்து இன்பிட்வீன்ல இணைய முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த வகுப்பு எடுக்கும்போது கொஞ்சம் டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாடத்தை கவர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ 2 பாடத்தை ஒரே நாளில் வகுப்பில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய வகுப்புகளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பட் சின்ன வகுப்புகளுக்கு வந்து நீங்கள் வந்து 2 வகுப்பையும் சேர்த்தே ஒரே வகுப்பில் எடுத்துடலாம். அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் உங்களுக்கும். அதுக்கு அட்டெண்டன்ஸ் எப்படி போடலாம்? அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. நீங்கள் எல்லா குழந்தைகளும் அதில் இணைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க அதுக்கு. சரி. 2 கிளாஸ்க்குமே ஒரு attendance போட்டுக்கலாம் இல்லையா? ஆமாங்க. 2 வகுப்புகளுக்கும் ஆமாங்க. நன்றிங்க. ஆமாங்க. இந்த 2 வகுப்பை எடுக்கிறது கொஞ்சம் இலகுவா இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்டோட அவைலபிலிட்டியும் சரி, நம்ம டீச்சரோட அவைலபிலிட்டியும் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னாவே, நம்ம தமிழ் தாய் வாழ்த்து, இந்த முதல்வர் உரையெல்லாம் இல்லாதனால, நம்ம இன்னொரு பாடத்தை கவர் பண்ணிடுறோம். ஸோ அதனால் நம்ம அந்த ஆப்ஷனை நம்ம மெயினாக வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம எல்லாரும் அவைலபிளாக இருப்போம். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நம்ம முன்னாடியே பசங்களோட அவைலபிலிட்டி கேட்டுட்டு, முன்னாடியோ பின்னாடியோ நம்ம வந்து டைமை புஷ் பண்ணிட்டோன்னா, அதை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். சொல்லுங்க நீங்கள் ஜெய் கண்டிப்பாக பாரதி. வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெற்றோர்கள்ட்ட ஒருவர் இல்லாமல் 2 பேரை கேட்டு வச்சுக்கோங்க, அவங்க தன்னார்வலர்களா. ஏன்னா சில சமயம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒருவரும் இருக்க மாட்றாங்க. நம்ம யாரை கேட்டு வச்சுருக்கோமோ அவங்களும் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஒருவர் இல்லாமல் 2 பேரை ஏற்கனவே கேட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோன்னா, நமக்கு கொஞ்சம் அந்த கிளாஸுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் முன்னாடியே புதன்கிழமை மாதிரியே தெரிஞ்சதுன்னா நம்ம எதுக்கு ஹெட் மாஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நம்ம இல்லையா? மாதிரி ஆமாம், புதன்கிழமை மாதிரியே சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம இங்கே ஏற்கனவே வச்சுருக்க மாற்று ஆசிரியர்களோட அவங்களோட அவைலபிலிட்டி கேட்டுட்டு நம்ம சரி அவங்களுக்கு கொடுத்துர்லாங்க அசிஸ்டன்ட் டீச்சர். அப்படி நம்ம ரொம்ப லேட்டாக தெரிய வரும்போது தான் நம்மளால் முடியறதில்ல. சரிங்க. இன்கேஸ் கடைசி நேரத்தில் வர முடியலனா கூட ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நெட்வொர்க் இல்லை ஏதாவதுன்னா எப்படியாவது தகவலை பரிமாறிடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வகுப்புகள் மாணவர்கள் வந்து உட்கார்ந்துருந்து அவங்க ஆசிரியர்லாம் இருக்கிற சூழ்நிலையை நம்ம தவிர்க்கிறோம். அதெல்லாம் முக்கியமா நம்ம பார்த்துக்கிறோம். பெருசா அப்படி நிறைய நடக்கல. ஆனாலும் நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறோம். சொல்லுங்க ஜெயபாரதி, கை தூக்கியிருக்கீங்க. இல்ல சார், இப்போ அந்த கிளாஸ் டீச்சரால வர முடியலன்னா அடுத்த கிளாஸ்ல சேர்த்து எடுத்துக்கலாம்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அப்படி இருக்கும்போது அப்ப முந்தின கிளாஸ்ல பசங்களுக்கு எல்லாம் அட்டெண்டன்ஸ் என்ன சார் பண்ணுவோம்? அதான் இப்ப நம்ம சொன்னோம். அருண்குமார் அதே கேள்வி தான் கேட்டிருந்தாரு. 2 வகுப்புகளுக்கும் நம்ம வருகை பதிவேடு கொடுத்துடலாம். 2 வகுப்புகளுக்கும் கொடுத்துடலாம். சரி சரிங்க சார். ஆனாலும் ஒரு சில குழந்தைங்க வந்து அந்த வீட்டு பாடங்களை முடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அந்தந்த வாரத்தை வீட்டு பாடம் முடிக்கணும்னு நினைச்சா கூட அவங்க முடிச்சிடலாம். ஏன்னா 2 வீட்டு பாடத்தை ஒரே வாரத்துல முடிக்குங்கிற சிரமம் இருந்தா கூட அவங்க வீட்டு பாடங்களை பெற்றோரோட கலந்து ஆலோசித்துட்டு வீட்டு பாடங்களை முடிச்சு பதிவேற்றம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைம் கொடுக்கலாமா சார்? ஒருவேளை அவங்க வந்து நடத்தினதுக்கு அப்புறம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா? ஆமாங்க. நீங்க நேரத்தை மாத்திக்கலாம் நீங்க. ஓ நன்றி. ஆமாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் 2 வாரம் கூட ஹோம்ஒர்க்கு சப்மிட் பண்ணுறதுக்கு கொடுத்துர்லாங்க. 2 பாடமாக இருக்கிறதுனால நம்ம 2 வாரம் வேணால் அவங்களுக்கு கொடுக்கலாம் டைம்.
நன்றிங்க. சரிங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? மாற்று கருத்துக்களோ வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? வேற ஏதாவது டு யூ ஹேவ் எனி அதர் பெட்டர் சஜஷன்ஸ்? அதுவும் சொல்லுங்க. வேற மாதிரி இதை ஹேண்டில் பண்ணலாமாங்கிறதையும் சொல்லுங்க. இயன்ற வரைக்கும் நம்ம பெற்றோர்களோட தொடர்புல இருந்துங்க. நீங்க வர முடியாதப்ப வர முடியலைங்கிறத எப்படியாவது பகிர்ந்துருங்க. மாற்று ஏற்பாடுகளும் பண்ணிருங்க. அதுதான் முக்கிய நோக்கம். அது எப்படி பண்ணாலும் சரி. இன்னொரு நாள் வேறொரு நாள் வாரத்துல வேறொரு நாள் வகுப்பு எடுக்கிறனா கூட உங்க மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு நாள் வசதியா இருக்கும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ எல்லாமே வகுப்பு நாட்கள் எல்லாமே வேற ஒரு நாள் வகுப்பு எடுக்கிறதுக்கு எல்லா மாணவர்களுக்கும் எங்களுக்கு திங்கக்கிழமை சரிங்க, நம்ம எல்லாரும் வெள்ளிக்கிழமை வர முடியல, திங்கக்கிழமை கூட எங்களால் வர முடியும் அப்படின்னா நீங்க அதை கூட ஒரு மாற்று நாளா வச்சுக்கலாம். கைண்ட் ஆஃப் ரிசர்வ் டே, அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் வகுப்புக்கான ரிசர்வ் டேன்னு ஒன்று நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் அந்த அன்னைக்கு வகுப்பு எடுக்க முடியலன்னா அந்த ரிசர்வ்ட்லேன்னு நீங்க வகுப்பு எடுக்கிற மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு நிரந்தரமான ஒரு ஏற்பாடு கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 பாடங்கள் முடிக்கிறது மட்டும் ஒரு ஆப்ஷன் இல்லை. End of the day, we want to have the teacher not get stressed out if they are not able to make it. So அதுதான் ஐடியா. ஸோ பி ப்ரிப்பேர்ட். எர்லியராகவே பெற்றோர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்து வச்சுங்க. யூ ஹேவ் அன் ஆப்ஷன் ஆஃப் ரிசர்வ் டே ஆர் த நெக்ஸ்ட் வீக், ஆர் இஃப் யூ நோ earlier, check with the headmasters if they have a substitute. ஸோ இதெல்லாம் தான். We are trying to provide as much tools as we can, but it's up to you to use all the tools and make sure the classes are running without any break. So that's the idea. சொல்லுங்க பிரியா. வணக்கங்க. நான் செந்தில் பிரியா பேசுறேங்க. ஒரு கருத்துங்க. இந்த மாதிரி மாற்று ஏற்பாடுகள் செய்யறப்போ ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் என்னைக்கு டியூ டேட் கொடுக்கலான்னு நீங்க மாத்திக்கலாங்க. அதனால டிஃபால்ட்டா அசைன்மெண்ட் டீம் செட் பண்ற டேட்டை நீங்க மாற்று ஏற்பாடுகள் இருந்தா நீங்க மாத்திக்கலாம். அதை மட்டும் குறிச்சுக்கோங்க. நன்றிங்க. சொல்லுங்க முத்துங்கிற பேர்ல கை உயர்த்தி இருக்கீங்க. வணக்கங்க முத்து. ஒளியடக்கி எடுத்து நீங்க பேசலாம். வணக்கம்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்ல அடுத்த வார வகுப்புக்கு எங்களால வர முடியலன்னு தெரியற பட்சத்துக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த வாரமா எடுக்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா எடுத்துடலாமா? இந்த வாரம் கிளாஸ்லயே எடுத்துக்கலாங்களா? அந்த மாதிரி அதுவும் பண்ணலாம். அதுவும் நீங்க பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது சரியா இருந்ததுன்னா கூடுதல் நேரம் எடுத்துட்டு நான் அடுத்த வாரம் வர முடியாது, அந்த அடுத்த வாரத்துக்கான வகுப்பு இந்த வாரமே என்ன முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது ரொம்ப நல்லது. அடுத்த வாரமே அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் அதை பத்தின தகவலை முன்னாடியே வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா நம்ம மெயிலையோ அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஆமாங்க, அப்படியே பண்ணிக்கலாம். சரிங்க, நன்றி. ஆமாங்க. நீங்க அப்படி வகுப்பு எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் ஒர்க்ஸ் இருக்காதுங்க. அந்த வாரத்துக்கு நீங்க மேனுவலா தான் நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்ஸ் நீங்க போடலாம். சரிங்களாங்க. அசைன்மெண்ட் உங்களுக்கு லேட்டரா தான் அசைன் பண்ணுவாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை வகுப்புனா உங்களுக்கு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில தான் அப்லோட் பண்ணுவாங்க. அதனால நீங்க முன்கூட்டியே எடுக்கிறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேனுவலா. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மார்க்ஸ் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களாங்க. ஆமாங்க, நல்ல கருத்து. என்னன்னா இப்ப 2 வாரம் எடுக்கிறீங்க, முன்னாடி வாரத்திலேயே எடுக்கீங்கன்னா இப்போ 5வது வாரம் எடுக்கிறீங்கன்னா 5வது வாரம் 6வது வாரத்துக்கான பாடங்கள் எடுக்கிறீங்க. ஆனா 5வது வாரத்துக்கான இந்த பதிவேடுகளை தான் வீட்டு பாடங்களை தான் அவங்க பதிவேற்ற முடியும். 6வது வாரம் திறந்ததுக்கு அப்புறம் அவங்க 6வது வாரத்துக்கான வீட்டு பாடங்களை பதிவேற்ற செஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வீட்டு பாடம் பண்றதுக்கு 2 வாரம் எடுத்துக்கலாம். 5வது வாரத்துக்கான பாடங்களை 5வது வாரத்துக்கான வீட்டு பாடங்களை பதிவேற்றம், 6வது வாரத்துக்கானது 6வது வாரத்துக்கானது பதிவேற்றம். இப்ப 5, 6 பாடம் எடுக்கிறீங்க, 2க்கான கஹூட்டு விளையாடுறீங்க அப்படின்னா அதுக்கான மதிப்பெண்களை 5வது வாரத்துக்கானதில் நீங்க பதிவேடு செஞ்சிருவீங்க. 6வது வாரத்துக்கானது பின்னாடி அதுக்கு அடுத்த வாரத்துல உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நீங்க அதை பண்ணிக்கலாம். அந்த ரிப்போர்ட் அப்படியே தான் இருக்கும் கஹூட்ல. அந்த ரிப்போர்ட்ல இருந்து நீங்க அப்ப என்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, நன்றிங்க. இந்த கஹூட்ல எல்லாத்துக்குமே ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது கொஞ்சம் முக்கியமா அந்த விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கஹூட்ல ரிப்போர்ட்னு ஒன்று வரும். அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற சதவிகிதத்தை குவிஸ்ங்கிற செக்ஷன்ல நீங்க பதிவு செஞ்சிருங்க. அந்தந்த வாரத்துக்கான மாணவர்கள் என்னென்ன சதவீதம் எடுத்தாங்களோ அதை பதிவு செஞ்சிருங்க. அப்புறம் நீங்க அதே
இதில் வந்து அந்த குவிஸு கஹூட்டோட அவங்களே வீட்டில் விளையாடுறதுக்கான தொடர்பு லிங்க் கொடுத்துருவீங்க. அவங்க வீட்டில் விளையாண்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் 100 மதிப்பெண்கள் கொடுத்துடலாம். அவங்க திரும்ப போய் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்க நிறைய குழந்தைங்கள் வந்து விளையாண்டு முடிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் 100 மதிப்பெண்கள் கொடுத்துடலாம். இதுதான் வழிமுறை. சிவா, நீங்கள் இருந்தீங்கன்னா இது ஒரு தடவை தெளிவுபடுத்திடுங்க. இது எல்லாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. அப்புறம் முக்கியமாக அலைபேசியில் வகுப்புகள் நடத்துகிறவங்களுக்கு வந்து இந்த சதவிகிதம் வர்றதில்லை. அதில் வந்து வெறும் எத்தனை கேள்விகள் சரியாக சொல்லியிருக்காங்கிறது மட்டும்தான் வருது. அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அன் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ 10 கேள்விகளுக்கு 9 சரியாக சொல்லியிருந்தாங்கன்னா 90 மதிப்பெண்கள் அந்த மாதிரி. அது 9 கேள்விகளுக்கு 9 சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் 90ன்னு கொடுக்கலாம், 100ன்னு கொடுக்கலாம். இதே 11 12 கேள்விகளுக்கு 10 கொடுத்துருந்தா கூட நீங்கள் 100 கொடுத்துடலாம். பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் ஒரு சதவீதம் கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம். பீப்புள் ஆர் யூசிங் த Kahoot app in their phone, they don't get that report which has the percentage. So that's something you can calculate and give it. So அது மட்டும் தான். பட் Shiva, you can go into the detail. Just review those steps one more time if you have an opportunity. கணேசன் யசோதை கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க. சார், அப்போ கஹூட்ல வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணாலும் நம்ம பெஸ்ட் ஸ்கோர் எடுத்து கொடுத்துடலாம் அப்படியா? பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடதுல பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் லைக் டில் தே ரீச் 100 வரைக்கும் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. சோ அப்போ வந்து நம்ம கொடுத்துடலாமா இல்ல எப்படி எடுத்துக்கிறது ஸ்கோரிங்? ஆமாங்க, உங்க குழந்தைங்க 100 வர வரைக்கும் பண்றாங்கன்னா ரொம்ப நீங்க மகிழ்ச்சி அடையணும். அந்த இல்ல, குழந்தைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஸ்கோர் பண்றது. நான் எப்படி ஸ்கோர் பண்றது அப்படிங்கறதுக்காக கேட்க. நீங்க 100 கொடுத்துடலாம். சரி, நான்லாம் வந்து ஒரு தடவை அவங்க பயிற்சி எடுத்திருந்தாலே நான் 100 கொடுத்துருவேன். அவங்க முயற்சி எடுத்து மறுபடியும் நான் அதை போய் விளையாண்டு பார்க்கணும்னு விளையாண்டாலே ரொம்ப பெரிய விஷயம். ஓகே இதுல ஓகே இன்னொரு சார். விஷயம் என்ன சொல்லலாம்னா பாத்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டன்டா நீங்க கிளாஸ் ரூம்ல விளையாடுறீங்க, அவங்க வந்து நல்லா அட்டன் பண்ணியிருக்காங்க, குழந்தை நல்லா கவனிச்சிருக்காங்க, நல்லா அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க 105 கொடுக்கலாங்க. 105 கூட கொடுத்து ரிட்டர்ன் பண்ணலாம். அவங்கள பூஸ்ட் பண்ற மாதிரி உங்களால ஓகே முடிஞ்சது அப்படின்னா நீங்க அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அது ஒன்றும் ஓகே. தவறு கிடையாது. இல்ல, நாங்க என் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் தான் 100 வரைக்கும். எல்லாரோட ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 100 வரைக்கும் திருப்பி அட்டன் பண்றாங்க. சோ சில நேரம் பேக்ல போய் பார்த்தோம்னா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். பட் லைக் அவங்களோட எஃபர்ட் எல்லாம் போட்டு பண்றாங்க. சரி, அதனால ஸ்கோரிங்க்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக கேட்டேன். அது ரொம்ப கேட்கறக்கே மகிழ்ச்சியா என்ன இருக்குங்க. குழந்தைங்க விளையாடுறாங்களான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கஹூட் பாத்தீங்கன்னா பேரண்ட்டும் விளையாடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஓகே சொல்லி கொடுக்கறதுல அவங்களே நிறைய சீக்கிரமா ஆன்சர் சொல்லிடுவாங்க. குழந்தைங்க நல்லா விளையாடுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க 105 கூட கொடுக்கலாங்க. அவங்களுக்கு கொடுத்து ஓகே வந்து நல்லா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குறைவா இருக்கிறவங்கள நீங்க மென்ஷன் பண்ண வேண்டாம். நல்லா பண்ணியிருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை திரும்ப விளையாட சொல்லி நீங்க லிங்க் வந்து அந்த வாரமே கட்டாயமா இந்த இணைச்சிடணும் எல்லா ஆசிரியர்களுமே. ஏன்னா ம் அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை வகுப்புற நீங்க சனிக்கிழமை வரைக்குமே அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். நீங்க கஹூட் லிங்க் அட்டாச் பண்றவங்க அது சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு போடியம் காட்டிடும். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, லிங்க் இல்ல அப்படின்றது. நீங்க வந்து ம் ஒரு வாரத்துக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு டைம். சரிங்களாங்க? ம். எனக்கு வந்து ஸ்பெசிபிக்கா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹை ஸ்கூல்னால ஒரு ரிக்வெஸ்டே கேட்டாங்க மேடம். லைக் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒர்க் இருக்கு, சனிக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதனால நான் அவங்களுக்கு சண்டே வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் மேடம். பிகாஸ் அவங்க சனிக்கிழமை கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க பண்றதுக்கு டைம் லாஸ்ட் வீக் ஒர்க் நம்ம வந்து எப்படி செட் பண்ணிருக்கோம் கிளாஸுக்கு முந்தின நாள் வரைக்கும். நான் அவங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக 2 டேஸ் அடிஷனலா கொடுத்துருக்கேன். அதாவது போன வாரத்து இந்த வாரம் சண்டே வரைக்கும் அவங்க வீக்கெண்ட்ல அவங்க முடிச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். வந்து உங்க குழந்தைங்க ஒன்றும் ரெக்வஸ்ட் கேட்டாங்க, நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கொடுக்கலாம். இன்னொரு தடவை விளையாடணும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நீங்க வந்து நிறைய குழந்தைங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்துல முடிக்க முடியாம இருக்கும். நீங்க திரும்பவும் ம் அசைன் பண்ணலாம். உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்க அசைன் பண்ணலாம். சரிங்களாங்க? கரெக்ட். நீங்க ஓகே ப்ராப்பரா அந்த குவிஸ் டேப்ல அட்டாச் பண்ணிடுங்க. அப்பதான் ஆ அவங்களுக்கும் எளிமையா இருக்கும். இல்லை நீங்க ஒன்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல போட்டுட்டீங்கன்னா அவங்களால தேடவும் முடியாது. நீங்க எந்த ஆ கிளாஸ் ஒர்க்கா இருந்தாலும் அந்த ப்ராப்பரா வந்து அதோட டேப்ல அதாவது அசைன்மெண்ட்ல நீங்க எது ஹோம்ஒர்க் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க இல்ல வந்து குவிஸ் வந்து திரும்ப அசைன் பண்றீங்க அப்படின்னா அதோட டேப்ல நீங்க அட்டாச் பண்ணிடுங்க எடிட் கொடுத்து. சரிங்களாங்க? ஓகே மேடம். ஓகே ஓகே. அது மாதிரி இன்னொரு சினாரியோ நம்ம டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி பத்தி பேசணும்ல. எனக்கு இது நடந்தது. அதை நான் சொல்றேன். எனக்கு என்னாச்சுன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ஜாயின் பண்ணேன். ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் பிரேம் சார் பையன் மட்டும் தான் ஜாயின் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் நான் பேரண்ட்ஸ் குரூப்ல பேசி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரோட அவைலபிலிட்டி செக் பண்ணி மேக்சிமம் நீங்க சொன்ன மாதிரி 5 பேர் இருந்தாங்க. சோ 5 பேரை வச்சு அடுத்த நாள் நான் அந்த கிளாஸ் வந்து மேக்கப் கிளாஸ் பண்ணேன். சோ இதுவும் நடக்குது அப்படிங்கறதுக்காக சொல்றேன்.
நீங்க அதுக்காக என்ன பண்ணலான்னா, ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 30 நிமிடத்துக்கு முன்னாடி வந்து கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத போட்டுருங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல அவைலபிள் இருக்காங்களா இல்லையான்றத அவங்களே போட்டுருவாங்க. இன்கேஸ் எல்லாரும் அட் அ டைம் எடுக்க மாட்டாங்க. இது ரேர் கேஸ் இந்த மாதிரி நீங்க சொன்னது ஆக்சுவலா. அட் அ டைம் எல்லாருமே வராம இருக்கிறது. நீங்க அதுக்காக முன்கூட்டியே வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் வராங்களா இல்லையா? இல்ல நம்ம மாற்று ஏற்பாடு நீங்க பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களாங்க? ஓகே மேம். நாங்க ஓகே. எல்லாருமே போட்டுருவோம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 30 நிமிஷத்துல ஜாயின் ம். பண்ணிக்கோங்க. 30 நிமிடத்துலன்றத நாங்க வாட்ஸ்அப்ல ஒரு ரிமைண்டர் மாரி குடுத்துருவோம். ஓகே. அவங்க வந்து வராங்க, இல்ல வந்து நாங்க வரல அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே. தேங்க் யூ மேம். நன்றி, நன்றி. நன்றி. சரண், ஒரே ஒரு கருத்து மட்டும். இப்ப நீங்க பேசினவங்க யாருங்க? ஜெயாங்களா? இல்லைங்க. யாரு அவங்க பேசுனது? பேசுனது வந்து கணேசன்ங்க, யசோதைங்க. யசோதை. யசோதையா? சரி, சரி, சரி. எந்த நிலைங்க நீங்க எடுத்துட்டீங்க? நிலை 7. ஓ, 7க்குங்களா? சரி, சரி. ம். அதெல்லாம் பசங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. சரிங்க. எல்லாம் நெறையா நீங்க நெறைய முயற்சிகள், நெறையா அவங்களோட இன்டராக்ட் பண்ணி நல்லா கொண்டு வரக்கு பண்றீங்க. சிறப்பு. இந்த மாரி கருத்துக்கள் நீங்க அதைய செஞ்சு, அது நல்ல பலன் அளிச்சுதுன்னா, அது எல்லாத்துக்குமே சொல்லுங்க. பகிர்ந்துக்குங்க. ரொம்ப நன்றிங்க யசோதை. நன்றி. நன்றி, நன்றி. ஜெயபாரதி கை தூக்கியிருக்கீங்க. சார் இது 2 விஷயம் சார். இப்போ ஒண்ணு என்னன்னா, அந்த சொன்னாங்க இல்லையா கஹூட் வந்து வீட்ல பண்றாங்கன்னு. ஒரு சில பேர் 1, 2 ஸ்டூடண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து என்ன அந்த டியூ டேட்ஸும் முடிஞ்சு போறதுனால அவங்க பண்ண முடியல. அப்ப என்ன கிளாஸ்ல பண்ணத வச்சு அசைன் பண்ணிடலாமா சார்? ஆமாங்க. இல்ல நீங்க வகுப்பு முடியிறப்ப நீங்க அந்த வகுப்புல விளையாடுற சதவீதத்த அந்த குவிஸ்ல வந்து அத மதிப்பெண்ணா போட்டுருவீங்க. அத நீங்க ஓ! என்டரே பண்ணிறணும், வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கூடுதலா பயிற்சி எடுத்து பண்றாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு 100 மதிப்பெண்கள். பண்ணாத குழந்தைங்களுக்கு அவங்க வகுப்புல என்ன மதிப்பெண் எடுத்தாங்களோ அதே தான் இருக்கும். ஓ! அப்போ அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம அந்த கஹூட்க்கு நம்ம முதல்ல மார்க் போட்டுறணுமா? கிரேட் பண்ணிரணுமா? ஆமாங்க, ஆமாங்க. ஓ! அதுதான் நான் முதல்ல சொன்னது. நீங்க ஓகே. விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க கஹூட் இதுல போய் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஆமா, அந்த ஆமா. ரிப்போர்ட்ஸ்ங்கள்ல பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு பண்ணீங்கன்னா, அதுல விளையாண்டவங்க எல்லாத்தோட பெயரும் வரும். அதுல ம். அவங்களோட சதவிகிதம் இருக்கும். எவ்வளவு புள்ளிகள் எடுத்தாங்க, ஆமா. எத்தனை விடைகள் சரியா சொன்னாங்க, அதுல சதவிகிதம் இருக்கும். ஓ! ஸோ அந்த அதுக்கப்புறம் நம்ம சதவிகிதம் தான் எடிட் உங்களோட பண்ணிடணும். மதிப்பெண். அவங்க கிளாஸ்ல ஹோம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணிடணும். ஆமாங்க. ஓ! ஹோம்வொர்க் பண்ணதுக்கு சரி. அப்புறம் திருப்பி நீங்க அத 100ஆ மாத்தி பண்ணிறலாம். ஓகே சார். அப்புறம் ஒரு டெக்னிக்கல் சைடுல எனக்கு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது டெக்னிக்கல் சைடா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ பசங்க வந்து நாங்க கிளாஸ்ல அசைன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா, அந்த கலர்ஸ் மட்டும் தான் சார் வருது அந்த ஆன்சர்ல. கொஸ்டின்ஸ் வந்து வரல. அதுக்கு என்ன ஏதாவது மோட் சேஞ்ச் பண்ணணுமா? ஆமாங்க, ஆமாங்க. அது அதுக்கு என்ன உங்களோட இதுல போய் நீங்க அத மாத்தணும். சிவா இருக்கிறாரு. ஐ வில் ஆஸ்க் ஹிம் டூ கோ த்ரூ திஸ் Kahoot ஸ்டெப்ஸ் ஒன் மோர் டைம் சோ தட் யூ இல்ல ஆல் நோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோல பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மோட் சேஞ்ச் பண்ற மாதிரி சொல்லலன்னு நினைக்கிறேன். மேம் சொல்லியிருந்தாங்கல்ல. கீழ உங்களுக்கு ரைட் கார்னர்ல கீழ பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ன்னு பட்டன் இருக்குங்க. ஓ! அத கிளிக் பண்ணீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து ஆன், ஆஃப் இருக்கும். நீங்க ஓ! நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்போ லைவ்ல பார்க்கலாங்க நம்ம சிவா அவங்க இணைஞ்சதுக்கு அப்புறமா. ஓ! சரிங்க மேம். நன்றி மேம். நன்றி. இணைஞ்சிருக்கேன். பட் என்ன நான் ஃபோன்ல இணைஞ்சிருக்கேன். நீங்க இல்ல எங்கன்னு தெரியல. நீங்க அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்லயே வந்து அந்த போட்டிருக்கோங்க. நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓ! அந்த ஸ்க்ரீன் லான்ச் பண்றப்பவே கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஒரு ஓகே. கீர் பாக்ஸ். அதுல வந்து கொஸ்டின்ஸ் எனேபிள் கொஸ்டின்ஸ் ஆன் பார்ட்டிசிபென்ட் ஸ்க்ரீனோ என்னமோ ஒண்ணு இருக்கும். அந்த டாகிள் பட்டன் மாரி ஆன், ஆஃப்ன்னு. ஓ! அது ஒரு டைம் உங்க ப்ரொஃபைல்ல ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லா டைமும் அத செட் பண்ணணும்ன்ட்டு இல்ல. ஓ! ஓகேங்களா? சரிங்க சார். நான் பண்றேன். ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்னோட பொண்ணு, பையன் அவங்களோட கிளாஸ்லயும் அந்த மாதிரி தான் வருது. ஓகே. அந்த அது டீச்சர்ஸும் அந்த அது இதுல அது ஒரே ஒரு செட்டிங்ஸ் ஒரு டைம் பண்றது தான். பட் அது பண்ணலன்னா எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு கலர் மட்டும் தான் வரும். யாராவது ஆமா. இப்ப ஸ்க்ரீன் வச்சிருக்கீங்களா? இப்போ கஹூட் முன்னாடி இருக்கீங்களா? நான் ஒரு டைம் சொல்றேன். I can share. நீங்க வேணா ஸ்க்ரீன். I can share. ஓகே. சந்தியா பண்ணியிருக்காங்க. சரிங்க. Oh, நன்றி. I'm sorry. சந்தியா அப்படியே அத லான்ச் பண்ணுங்களேன். இது என்ன ஹோஸ்ட் லைவ் கொடுங்க. ஹோஸ்ட் லைவ் கொடுங்க. ஓகே. நீங்க இது பண்ணிட்டீங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஓகே கிளாசிக் எடுத்துக்கங்க. கிளாஸ் 1. சரி, ஓகே. இது கஹூட்டோபியால வருது. ஓகே. இது ஜெனரல் கஹூட்டுங்களா? சரி, ஃபைன். அத விட்டுருங்க. நீங்க பரவால்ல. நீங்க இந்த கீழ கீர் செட்டிங்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்களா? ரைட் கார்னர்ல டைமுக்கு பக்கத்துல. அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல தான் கீழ வாங்க ரேண்டம்
ஷோ கொஸ்டின்ஸ் ஆன் த அதர் மேலே டிவைசஸ் இருக்கு மேல முதல் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் இது முதல்லயே மேல enable இருக்கு இருக்கு சார். ஷோ கொஸ்டின் ஆன் டிவைஸ்னு இருக்கு. ஸோ இது வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டிவைஸ்ல வரும். ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவல் ரெக்கமெண்டேஷனும் கூட. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து நீங்க உங்க ஸ்க்ரீன்ல கொஸ்டின் ஷேர் பண்ணி காமிச்சிங்கன்னா சில பேர்த்துக்கு அவங்க இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது வந்து லோட் ஆகாமையே இருக்கும். சில கிட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஆன்சர் இது வந்துருச்சு, என்ன கொஸ்டின் தெரிலம்பாங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் அந்த கொஸ்டின் தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஆன்சர் ஆப்ஷனோட கொஸ்டினும் தெரியும். ஸோ அவங்க பார்த்து அவங்களே ஆன்சர் பண்ணிக்குவாங்க. இது வந்து உங்க ப்ரொஃபைல்ல ஒரு டைம் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லா டைமும் லான்ச் பண்றதுக்கு இது பண்ண தேவையில்லை. ஓகே சார், நன்றிங்க சார். நன்றிங்க சந்தியா. லோகேஸ்வரி மேம். சொல்லுங்க. இல்ல மேம், நீங்க சொல்லிருந்தீங்கல்ல பசங்க வந்து கிளாஸ்ல நல்லா பண்ற பசங்களுக்கு மார்க் அதிகமாவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல மேம். அது வந்து ஒரு தடவையும் அப்படி கொடுத்தா பரவாயில்லைங்களா மேம்? அவங்க விளையாடுறாங்கன்ற பட்சத்துல குழந்தைங்களே விளையாடணும். நீங்க அதை நோட் பண்ணிக்கணும். குழந்தைங்க நல்லா விளையாடுறாங்க, எல்லா 15 கொஸ்டினுக்கும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க அப்பவே நீங்க கொடுத்துடலாம். 105 கொடுத்து ரிட்டர்ன் பண்ணலாம். அவங்களுக்கு நல்லா விளையாண்டுருக்கீங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் 105 கொடுக்குறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியே நீங்க கொடுக்கலாங்க. அது இல்லாம பாராட்டு சான்றிதழும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இன்ஸ்டன்டாவே நீங்க அப்பவே கொடுங்க. நல்லா இன்னைக்கு ககூட் விளையாண்டாங்க, இன்னைக்கு பாடத்தை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத. சரிங்களாங்க? சரிங்க மேம், நன்றி மேம். சந்தியா, உங்களுக்கு கேள்விகள் இருக்குங்களா? நீங்க கை தூக்கிருந்தீங்க. நான் வணக்கம், ரமேஸ்வரி பேசுறேன். இந்த சரி சரி. சர்டிஃபிகேட், இந்த பாராட்டு சான்றிதழ் கொடுக்கும்போது ஒரு குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணேன். என்னால் அந்த சர்டிஃபிகேட் பார்க்க முடியாதா? நீங்க அனுப்புறப்ப உங்களோட மின்னஞ்சலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மின்னஞ்சலுக்கு வரும். வரலையே, அதனால தான் கேட்டேன். பார்க்க முடியல, அதனால நிறுத்திட்டேன். இன்னும் எல்லாருக்கும் அனுப்பல. உங்களோட அவையார் பாடசாலை மின்னஞ்சலுக்கு வந்திருக்குங்க. உங்களோட அதுல தான் செக் பண்ணேன். இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன் நான். நீங்க எப்ப பண்ணீங்கன்னு சொல்லுங்கம்மா, அப்படியே பார்க்கலாம். யாருக்கு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃப்ரைடே அன்னைக்கே பண்ணேன். மெரின்ஷா. யாருக்கு பேர் சொல்லுங்கம்மா? மெரின்ஷா அலெக்ஸ். பாத்தீங்கன்னா நீங்க ட்ரையல் பேஸா ஃபர்ஸ்ட் உங்க ஐடிக்கே ஒரு தடவை கொடுத்து பாருங்க எப்படி வருது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க ஐடி கொடுக்காம உங்க ஐடியே கொடுத்து பாருங்க. ஏன்னா முதல் முறை ட்ரை பண்றீங்க இல்லையா? உங்க ஐடியில கொடுத்து அதுல வந்து நீங்க உங்களுடைய சென்டென்ஸ் போட்டு பாருங்க, என்னென்ன கொடுக்க போறீங்களோ அது பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அனுப்பலாம். சரிங்களாங்க? அதுக்கப்புறமா குழந்தைங்களோட இமெயில் ஐடி நீங்க சென்ட் பண்ணலாம். சரி, நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி. நீங்க அனுப்புனது வரலங்கம்மா. அந்த இது சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகல. எப்படின்னு வேணா தனிப்பட்ட முறையில நீங்க சரி பண்ணிக்கலாங்கம்மா. கூப்பிட்டு பேசுறேங்கம்மா. சரி, நன்றி. நன்றிங்க. தமிழ் செல்வி கேளுங்க. வணக்கமுங்க. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து நான் நிலை 8 எடுக்கிறேன். ஆனா பசங்க 6:30க்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு, உடனே 7:00 7:10க்குலாம் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நான் இது போறேன், அந்த கிளாஸ் போறேன், இந்த கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் மார்க் வந்து எப்படி ஃபுல்லா குடுக்கணுமா? இல்ல பாதி தான் குடுக்கணுமா? அப்படின்றதுக்காக தான் கேட்கலான்னு கேட்குறேன். பிரியா, நீங்க சொல்றீங்களா? இந்த கேள்வி நீங்க எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேங்க ஐயா. பாதி கிளாஸ்க்கு மேல இருந்தாங்கன்னா மார்க் குடுக்கலாங்க. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் நம்ம எக்ஸம்ப்ஷன் குடுக்கலாம். வாரம் வர முடியாது அப்படின்னாக்கா, நீங்க நோட்டிஃபை பண்ணுங்க. அட்மின்க்கோ இல்ல ஹெச்எம்ஸ்க்கோ நோட்டிஃபை பண்ணுங்க. 1 வாரம் 2 வாரம் வரல, 50% ஆஃப் த கிளாஸ் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, முழு மதிப்பெண்கள் குடுத்துறலாங்க. என்னோட அப்புறம் கிளாஸ்ல ஒரு பொண்ணு எப்பவுமே அப்படிதான் பண்றாங்க. இப்போ 5 கிளாஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 கிளாஸ் அவங்க வரவே இல்ல. 3 கிளாஸ்ல வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸுக்கு போணும். நான் வெளியில ஒரு ப்ரோக்ராம் அதுக்கு போறேன். எனக்கு பேருங்க? ஸ்கூல்ல இந்த ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதின்னு நினைக்கிறேன். ஓ! ஃபுல் நேம் எனக்கு சரிங்க. நீங்க அத ஹெச்எம் கிட்டோ இல்ல எனக்கோ மெசேஜ் குடுங்க. அவங்க ஓகே. பேரண்ட் கிட்ட சொல்லிடுங்க. இந்த மாரி ஏதாவது ப்ரோகிராம் இருக்குது அப்படின்னாக்கா, அவங்க நோட்டிஃபை பண்ணணும். ஆ சர்வீஸ் ரெக்வெஸ்ட்டோ இல்ல அதுதான் ஒரு விஷயம். அதே மாரி பசங்க யாரும் வரல அப்படின்றது எனக்கு கிளாஸ்ல மொத்தமே 4 பசங்க தான்.
முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண மாட்றாங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு 6:30க்குலாம் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. நீங்க 0 போட்டுருங்க. ஏன்னா, அது வந்து வழக்கமா பழகியிருப்பாங்க. நீங்க ம். 0 போட்டுட்டு நீங்க விட்டுருங்க. அட்டெண்டன்ஸ் வந்து மினிமம் 25% இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு உண்டான கிரேடிங் பாலிசிங்க. நம்மளுக்கும் சரி, ஏடிஏக்கும் சரி. அவங்க வரலைன்னா, அதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாங்க என்னன்ட்டு. பட் இப்போதைக்கு ஏன்னா கிளாஸ்க்கு வரலைன்னா, உங்களுக்கு அப்புறம் மறந்து போயிடும். அதனால சரி. வரலைன்னா நீங்க 0 போட்டுருங்க. 50%க்கு வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னாக்கா, நீங்க 1 இல்ல 2 கிளாஸ்க்கு நீங்க மதிப்பெண்கள் குடுக்கலாம். வாரம் அதுவே பிராக்டிஸா வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க. "நீ வந்தா தான்ப்பா மார்க்கு, இல்லாட்டி இல்லன்னு" சொல்லிடுங்க. ஏன்னா, அவங்க ஹோம் ஒர்க்கும் மத்ததெல்லாம் குடுக்குறாங்கன்னா, அதுக்கு மட்டும் மார்க் குடுங்க. ஓகே. அட்டெண்டன்ஸ்க்கு வந்து 0 குடுத்துருங்க. ஏன்னா, அவங்க வரல, சொல்லாம இருக்காங்க அப்படின்னாக்கா, அது அப்புறம் நம்ம டீல் பண்ணிக்கலாங்க. சரிங்க. ரொம்ப அப்புறம் நன்றிங்க. ஆல்சோ வீடியோல வரணுங்க பெரிய வகுப்பு குழந்தைகள். அவங்க வந்து யாருமே வீடியோல வர்றதில்ல. நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். யாரும் வர்றதே இல்ல. சம்டைம்ஸ் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்ப இடையில ஏதாவது படிங்கன்னு சொன்னா கூட கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க கிளாஸ்ல தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க வீடியோல வரலன்னா, நீங்க 0 போட்டுருங்க. அதுதான் நம்ம பாலிசி. ஓகே. ஏன்னா, அவங்க இருக்காங்களா, ஆன் பண்ணி வச்சுட்டு வெளியில போயிடுறாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்புறம் நம்ம ஆ ஆசிரியர்களுக்கு தான் மதிப்பு குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அ பெரிய வகுப்பு குழந்தைகள் கிளாஸ்ல இந்த மாரி பிரச்சனை இருக்குங்க. வீடியோல வரலன்னா நம்ம 0 தான். சரிங்க. அது நீங்க 1 கண்டிப்பா. வாரம் சொல்லுங்க. அடுத்த வாரத்துலருந்து நீங்க 0 போட்டுருங்க. ஹெச்எம்ஸ் கிட்டயோ நீங்க நோட்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, நம்ம அத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா, நீங்க 0வே போட்டுருக்கீங்கன்னா, நமக்கு தெரியலனாக்கா, பின்னால நம்ம பேசுறக்கு அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க. நீங்க சரிங்க. ஹெச்எம்க்கோ இல்ல எனக்கோ, இல்ல யாராருக்கு அட்மின்ல யாருக்குன்னா சொல்ட்டீங்கன்னாக்கா, நம்ம அத ஃபாலோ பண்ணிக்கலாங்க. பின்னால அது மாரி ஒரு இஷ்யூ வருது அப்டின்னாக்கா. ஓகே. ஆ, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் அது மாரி நீங்க பண்ணிக்கிறேன். உங்க வாட்ஸ்அப் குரூப்ல பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் ஆக்சுவலா ஏபிஎஸ்சி இமெயிலுக்கு வந்து லிங்க்க காப்பி பண்ணி அனுப்பிச்சேன். சரி. யாருமே ஜாயின் பண்ணல. ஒரே ஒரு பேரண்ட் தான் ஜாயின் பண்ணாங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் சொன்னேன். இந்த மாரி பேரண்ட்ஸ்ட்ட சொல்லுங்க. மெயில் ம். அனுப்பிச்சிருக்கேன். ஜாயின் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே. ரெஸ்பான்ஸே இல்ல. யாரும் சொல்லவே நீங்க இல்ல. நான் கிளாஸ்லயே வந்துட்டு பசங்கள்ட்ட சொல்லுங்க. பேரண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் ஜாயின் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கிளாஸ்லயே அவங்கள கூப்பிட்டு கூட சொல்லுங்க. இந்த மாதிரி பசங்க வந்துட்டு வீடியோல ஜாயின் பண்ணணுங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த கிரைட்டீரியான்றத சொல்லுங்க. அப்புறம் நீங்களும் இந்த பசங்களோ நீங்களோ வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும். ஸோ நாங்கள் எல்லா விவரமும் அதில் தான் போடுவோம். ஸோ அதுவும் மேண்டேட்ரிங்கிற மாதிரி நீங்க கிளாஸ் ரூம்லயே பசங்கள்ட்ட சொல்லியே பேரண்ட்ஸை வர சொல்லி கேளுங்க. ஸோ இதுக்கு ஓகே. அப்புறமா அது மாதிரி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா சொல்லுங்க. அப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். சரி. கண்டிப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல மாதிரி. ம். அடுத்தது அடுத்த ஒரு விஷயம், நிலை 8க்கான கஹூட் அப்பப்போ டவுன்லோட் பண்ணி குடுக்க மாட்றாங்க. இந்த வாரம் நான் கஹூட் விளையாடலான்னு போய் பார்த்தப்போ, போன வாரத்துக்கு உள்ளது மட்டும் தான் இருந்துச்சு. இந்த வாரத்துக்கானது வரவே இல்ல. அந்த ஆரம்பத்துலேருந்தே அந்த கஹூட்ட அது டவுன்லோட் பண்ணி குடுக்கவே இல்ல அந்த லிங்க்கு. ஆ, சிவாங்க, நீங்க டவுன்லோட் பண்ணி குடுக்கலைங்கிறது என்ன சொல்றீங்க? அதுல காமிக்கவே இல்ல. இந்த இந்த போன வாரம் நிலை பாடம் 4 வரைக்கும் தான் இருந்துச்சு. இந்த வாரம் பாடம் 5க்கான இது இல்லவே இல்ல அதுல ஓகே. கஹூட்ல. இல்ல நீங்க டவுன்லோட்னா நீங்க அப்பனா கிளாஸ் டீச்சர்ஸ் குரூப்ல இருந்து எடுக்குறீங்களா? ஆமா. டீச்சர்ஸ் குரூப்லேருந்து தான் எடுக்கிறேன். ஓகே. உங்களுக்கு கஹூட் அக்சஸ் இருக்குங்களா? சரி, அதுல கீது மறந்திருப்போம். பட் ஏன்னா கஹூட் வந்து இப்ப 6 நிலை 6 பாடம் 6 வரைக்கும் இருக்குங்க 8ஆம் வகுப்புக்கு. இல்ல நான் போன வாரம் பார்த்தேன். சரி ஓகே. இல்ல பசங்க அந்த விளையாட டீச்சர்ஸ் குரூப்ல லிங்க் இருக்காது. பட் உங்களுக்கு கஹூட் அக்சஸ் இருக்குங்களா? இருக்குது. அதுக்குள்ள போனீங்கன்னா டீச்சர்ஸ் குரூப்ல நிலை 8க்கு உண்டான பாடம் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து கிளாஸ் குரூப்ல அது டீச்சர்ஸ் வந்து பழைய பாடம் தான் இருக்கும். இந்த இல்ல 2 வருஷத்துக்கு ஃபோல்டரும் இருக்குங்க. நீங்க ஸ்கிரீன் முன்னாடி இருக்கீங்களா? ஷேர் பண்றீங்களா? நான் ஃபோன்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இது யாரோ ஷேர் பண்றாங்க. சரி, பாருங்களேன். இந்த டீச்சர்ஸ் குரூப்க்கு ஒரு நிமிஷம் போங்க. குரூப்ஸ்க்குள்ள போங்க. குரூப்ஸ் டேப் போங்க. அதுல நிலை 8 போங்க. இதுல பாத்தீங்கன்னா பாடம் 5 வரைக்கும் இருக்கு. ஓகே. சரிங்க. நான் நான் நேரா போய் தான் பார்த்தேன். நான் டீச்சர்ஸ் குரூப்ல போய் டைரக்ட்டா பார்க்கல. சரி, ஓகே. சரி, இந்த இதை எடுத்துக்கிறேங்க. நான் அதுலயுமே அப்டேட் பண்ண இது பண்றோம். ஓகே. சரி, ஓகேங்க.
2 விஷயம் ஆக்சுவலா இருக்கு. கிளாஸுக்கு முன்னாடியே அதாவது நீங்க இப்ப இந்த வாரம் 5ஆம் பாடம் நடக்குது அப்படின்னா 6, 7 வரைக்கும் முடிச்சிருப்போங்க. 2 இது பாடம் எக்ஸ்ட்ரா தான் முடிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஓகே. நியூ சிலபஸ்னால புதுசா பண்ண வேண்டியது இருக்கறனால வாரத்துக்கு ஒண்ணு முன்னாடி பண்ணிடுறோம். பட் அந்த குரூப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க பார்க்கல. அந்த டீச்சர்ஸ் கிளாஸ் கூகுள் கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் குரூப்ல இந்த லிங்க் இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. சரி நான் ஓ! அது பார்க்குறேன். சிவா நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா நான் இல்லைன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இருக்கா இல்லையா? ஓகேங்க. ஓகே. சிவா நம்ம நன்றி. டீச்சர்ஸ் ஒன்லி குரூப்ல தான் சிவா போடணும். ஏன்னா வந்து நம்ம டீச்சர்ஸை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒரே இடத்துல இருக்கட்டும். ஸோ ஓகேங்க. இல்லைன்னா வந்து இது வந்து மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கணும். இது எங்கே போகணும், குரூப்பில் போகணுமா, டீச்சர்ஸை போகணுமா, மறுபடியும் கொஷின்ஸ் தான் ரைஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஈஸி ஆக்சஸாக வந்து டீச்சர்ஸ் ஒன்லி குரூப்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது, இங்கே அப்லோட் பண்ணும்போது அங்கேயும் அப்லோட் பண்ணிடுங்க. அது ஈஸியாக இருக்கும். சரிங்க பிரேம். சிவா, நீ இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லா வகுப்புக்கும் உருவாக்கிட்டில்ல? வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்குது. யாருமே இணையலைன்னு சொல்றாங்க. அவங்களோட நிலை கேட்டுட்டு குறிச்சிட்டு அதை சரி பண்ணி தந்துடுவேன். அது என்ன பிரச்சனைனா பேரண்ட்ஸ் வந்து இணையணும். பேரண்ட்ஸ் நம்பர் எங்கிட்டயுமே இருக்காது. இருக்குமே, நம்மளோட இதுல இருக்குமே. என்கிட்ட லிஸ்ட் இல்ல. பட் அதனாலதான் அவங்கள இது பண்ண சொல்றோம். அதான் இவங்க சொன்ன மாதிரி அப்ப அவங்க அவங்களோட மெயிலே நிலை என்னன்னு குறிச்சுக்கலாங்க. நீங்க சொல்லுங்க நிலை என்னன்ட்டு, நாங்க பார்த்துட்டு அதை சொல்றோங்க. ஆ. நிலை 8 தமிழ்ச்செல்வி ஒரே ஒரு இதுங்க. இந்த பெரிய நிலை எடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஆகுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பசங்க வீடியோவில் வரல அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி செந்தில் பிரியா சொன்ன மாதிரி அதை ஒரு வாரம் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் நீங்கள் வந்து 0 போட்டுருங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ப்ரைவேட் கமெண்ட் அனுப்ப முடியும் நம்ம பசங்களுக்கு. உங்களோட ரெஃபரன்ஸுக்கு அதில் எதனால நீங்கள் 0 போட்டீங்க, இல்லை எதனால 50 மார்க் போட்டிங்கன்னா அன்னன்னைக்கு அவங்களுக்கே அனுப்பிடுங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு. நாளைக்கு வந்து கேட்டாங்கன்னாலும் நீங்கள் வந்து அதுலேருந்தே எடுத்து சொல்ல முடியும். உங்களால் பார்க்க முடியும். அவங்களுக்கு ப்ரைவேட் கமெண்ட் தான் போகும், நம்ம எல்லாருக்கும் போகாது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க நீங்கள் அனுப்பிட்டு திரும்ப நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் அவங்க வந்து கேட்கும்போது ஏன் எனக்கு அந்த வாரம் மார்க் கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து இப்படி தான் வந்தீங்க, நான் அந்த மாதிரி பண்ணுவேங்க. ஸோ நீ வீடியோ காலில் வரல, இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் இருந்த கிளாஸ் ரூமில், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து அந்த கமெண்ட்டில் அனுப்பிட்டு மார்க்கு கம்மி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோன்னா ஒரு 2 வாரம் இப்படி பண்ணோன்னா 3ஆவது வாரம் அவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியுதுங்க. திரும்ப வந்து சரியாக அந்த வகுப்பில் இணைஞ்சிருவாங்க. அதை நம்ம பண்ணி பார்க்கலாங்க. ஆமாங்க. டீட்டெயில்டா கமெண்ட் போட்டுருங்க. ப்ளஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. வீடியோல வரணுங்கிறது தான் பாலிசி. அது நீங்க ஃபாலோ பண்ணாதனால உங்களுக்கு 0 இருக்கு. அடுத்த வாரத்திலிருந்து அது சரியாச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிருங்க. அது உங்களுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கும். நாளைக்கு ஏன் அப்படிங்கிறப்போ குழந்தைங்க பெரிய குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் அம்மா, அப்பா கிட்ட போகாதுங்க. ஒரு சில சமயம் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு வருவாங்க. ஸோ அந்த கான்ட்ரோவர்சி அவாய்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க. நன்றிங்க சரி. ராஜாத்தி. சரி. வசந்த் நிலை 8 இபி அவங்க கிளாஸ். ஆமா. சரி சிவா, பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். நான் மன்னிக்கோங்க, நான் பார்க்குறேங்க. அவங்களோட பெற்றோர்களோட இதையும் சேர்த்து குழு உருவாக்க முடியுமான்னு பார்த்து இது பண்ணுறேங்க, உதவி செய்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. சந்தியா காத்திருக்காங்க ரொம்ப நேரமா. நன்றி. எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குங்க ஐயா. ஒண்ணு வந்து அட்டெண்டன்ஸ் இப்போ அவங்க இருக்காங்க. ஆனா அவங்க இதுல மார்க் பண்ணல. இப்போ எனக்கு தெரியும் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு. அப்போ நம்மளாவே 100 மதிப்பெண் குடுத்துறலாங்களா உங்களுக்கு? கொடுத்துடலாங்க. ஓகே. 2வது கேள்வி வந்துட்டு எனக்கு இந்த கவுட் வந்து குவிஸ் லிங்க் ஆட் பண்றது எனக்கு அந்த எப்படி வழிமுறைகள் எப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது எனக்கு கிளாஸ்ல லைவா கண்டக்ட் பண்றேங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி திரும்பவும் லிங்க் ஆட் பண்ணி அவங்கள பலமுறை ஊக்கப்படுத்தி அவங்க விளையாட வைக்கலாம்னு. அது எப்படின்றது எனக்கு அதோடைய வழிமுறைகள் எப்படின்றது தெரியலைங்க. நான் இது எனக்கு இப்போ வரைக்கும் 5 கிளாஸ் வரைக்கும் நான் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ பசங்க கிட்ட சொல்லி பண்ண முடியும். அதனால எனக்கு அது எப்படின்றது கொஞ்சம் சிவா, இல்ல அன்மியூட் பண்றது பார்த்துட்டு இருக்கேன். சந்தியா நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்களா? ஓகே, சரி. வசந்தியா கலாமாலினி மேம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சரி, உள்ள வர? சேர்ந்துட்டேங்க, ஆட் வந்துட்டாங்க. பண்ணி. தேங்க்யூ. நோ ப்ராப்ளம்.
பார்க்க முடியுதுங்களா என் ஸ்க்ரீன் இப்போ? வந்துருச்சுங்க. ஓகே. நீங்க இப்போ இதுலயே பாருங்களேன். ஹோஸ்ட் லைவ் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. அசைன்னு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். ஆமாங்க. இது போங்க. இது கிளிக் ஓகே. பண்ணுங்க. ஓகே. ஓகே. இப்போ ஆக்சுவலா யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க எண்ட்ஸ் இன் 3 டேஸ்ன்னு. சரி ஃபைன். ம். கிரியேட் நியூ கொடுங்க இப்போ. இது யாரோ மொதலே உங்களுக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த இப்போ இந்த நான் தான் ட்ரை பண்ணேன் அது நீங்க சரி, சரி ஃபைன். ஓகே. நீங்க இப்போ அப்பனா சரி ஃபைன். நீங்க புதுசாவே பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் ம். எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க கிரியேட் நியூ கொடுங்க. ம்ஹ்ம். இப்போ கிரியேட் கொடுத்துட்டு இந்த டேட் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு வச்சுங்களேன். பை டிஃபால்ட்டா கஹூட் வந்து 4 நாள் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நாம ஓகே. வந்து ஒரு வாரம் இல்ல அடுத்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் இல்ல சனிக்கிழமை காலையில வரைக்குமே கொடுத்துக்கலாம். நீங்க வெள்ளிக்கிழமை வகுப்பு எடுக்கிறீங்கன்னா சனிக்கிழமை வரைக்குமே கொடுங்க. பிரச்சனை இல்ல. ஓகே. ஏன்னா நீங்க வெள்ளிக்கிழமை கொடுத்து அது காலையிலேயே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் வந்து ஈவினிங் இந்த அசைன்மெண்ட் ட்ரை பண்ணாங்கன்னா அது போடியம் போகுதும்பாங்க. சரி. டைரக்டா இந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா டைரக்டா அது போடியம் தான் எடுத்துட்டு போகும். ஸோ இப்போ உங்களுக்கு ம். யாராவது வந்து ஆ, ஆ, பெற்றோர்கள் வந்து நான் கஹூட் அசைன்மெண்ட் ட்ரை பண்ணேன் போடியம் தான் போகுது அப்படின்னாங்கன்னா இதுதான் ரீசன். குவிஸ் வந்து ஓ. எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ம்ஹ்ம். ஓகேங்களா? ஸோ ம். நீங்க கிரியேட் பண்றப்பவே நீங்க வந்து ஒரு 7 நாள் கொடுத்துருங்க. இப்போ நீங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன தேதிங்க? 11ஆ? 12. 12லேருந்து ஒரு 7 நாள் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சும்மா பாருங்களேன். அதை சும்மா ட்ராப் டவுன் மட்டும் பண்ணுங்க. அதுல இது மேக்ஸிமமாவே ஒரு 15 நாள் 20 நாளோ 30 நாளோ தான் இருக்கு. ஸோ நீங்க ஓகே. 12 நாள் கொடுத்துட்டு நீங்க ஒரு டேட் வச்சுட்டு அந்த டைமும் கொடுத்துட்டு நீங்க என்ன ம். பண்ணுங்கன்னா இந்த குவிஸ் டைமர் எடுத்து விட்டுருங்க. டைமர் தேவையில்லை அவங்க இது பண்றப்போ ம். அசைன்மெண்ட் பண்றப்போ அந்த டைமர் பட்டன் எடுத்து விட்டுருங்களேன். குவிஸ் டைமர்னு ஓகே. ஆப்ஷன் இருக்குல்ல. ரேண்டமைஸ் ஆன்சர் வேணா கொடுத்துக்குங்க. ஏன்னா அவங்க ஒரே பேட்டர்னா இந்த கொஸ்டினுக்கு ஏ இந்த கொஸ்டினுக்கு பின்னு பண்ணாம இருக்கிறதுக்காக. ஸோ ம். கிரியேட் பண்ணிக்கோங்க. ம். சார் அந்த நிக் நேம் ஆப்ஷனையும் கொடுக்க வேணாம்னு சொல்லிருந்தேன். அதுவும் அதுவும் ஆப்ஷன் எடுத்துடலாங்க. சரி அது பரவாயில்ல. நீங்க இப்போ பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? ம். ஒன்னா கியூஆர் கோட் மூலியமா பண்ணலாம். கிரியேட் பின் கொடுக்கலாம். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம்னா அசைன்மெண்ட்டுக்கு இந்த யூஆர்எல் போடுவோம். யூஆர்எல் எடுத்து காப்பி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அனுப்பிச்சு இவ்வளவுதான். யூஆர்எல் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க கிளாஸ் ரூம் போயிடணும். இதோட ஓகே. கஹூட்னுடைய ஸ்கோப் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ கூகுள் எனக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு அது அப்படியே போய் அதுல டவுன்லோட் பண்ணிடணும். அதுல அப்லோட் அதுல வந்து பண்ணிடணும். அட்டாச் பண்ணுங்க. கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்க குவிஸ் அசைன்மெண்ட் லிங்க் போங்க. குவிஸ் லிங்க்குக்கு இப்போ சும்மா நீங்க போடுங்க. அப்புறம் டெலிட் பண்ணிக்கலாம். ம்ஹ்ம். நீங்க எந்த இதுக்கு போடணுமோ என் இது ஸ்க்ரீன் பார்க்க அட்டண்டன்ஸ் முடியும். பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க இது குவிஸ் தான் எனக்கு லாஸ்ட் டைம் பண்ண முடியல ஓகே. நான். ஸோ சரி இன்ஸ்ட்ரக்ஷன் போங்களேன். ம்ஹ்ம். ஓகே. இதுல என்ன பண்ணுவீங்கன்னா அங்க 3 இதுல எடிட் போங்க. ஓகேங்களா? இதுல வந்து அப்படியே நீங்க கமெண்ட்ல கூட அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணலாம். பட் நான் ஆப்ஷன் என்ன இது காட் இட் கொடுத்துருங்க. அந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. பாப்பா இதுல லிங்க்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். ஓகே. ம். லிங்க்ல போய் அதை அட்டாச் பண்ணிடுங்க. இது எதுக்கு அப்படின்னா ம்ஹ்ம். இதுக்கு முன்னாடி இருந்த iOSல எல்லாம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா அது ஹைப்பர் லிங்கா வர மாட்டேங்குது. ஓகே. குழந்தைங்க வந்து கிளிக் பண்ணுனா அது போக மாட்டேங்குது கஹூட்டுக்கு. ஓகே. ஸோ என்னால அதனால கமெண்ட் பேஸ்ட் பண்ண முடியலையே இதுல. அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணா காப்பி போதும். ஜஸ்ட் பேஸ்ட் இட் ரைட்? ஓகே. பேஸ்ட் அப்புறம் ஆட் லிங்க் கொடுத்தீங்கன்னா அது லிங்க் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் கமெண்ட்ல கொடுக்க வேணாம்னு சொல்றோம். ப்ராப்ளி இப்போ ஓஎஸ் அப்டேட் பண்ணி அவங்களுக்கு இதாயிடுச்சான்னு தெரியல. அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. பட் அந்த ம்ஹ்ம். ரீசனுக்காக தான் கமெண்ட்ல கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க லேப்டாப் டெஸ்க்டாப்ல குரோம் புக்ல எல்லாம் இது அக்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் லிங்கா வரும். நீங்க இது பண்ணிக்கலாம். பட் ம்ஹ்ம். டேப்ல வந்து அது ஹைப்பர் லிங்கா வரல என் அப்சர்வேஷன்ல. ஸோ அதனால நான் ஆட் லிங்கா கொடுத்துட்டு நீங்க அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகும். பட் இது ஓகே. என்னன்னா இந்த அசைன்மெண்ட்ல இருக்கிற டைம் லைனும் குவிஸ்ல இருக்க டைம் லைனும் வேற. இது குவிஸ் வந்து நீங்க ஒரு வாரம் கொடுத்துருப்பீங்க. இங்க வந்து பை டிஃபால்ட்டா ஒரு வாரம் தான் கொடுத்துருப்பாங்க. ம்ஹ்ம். அசைன்மெண்ட் கிரியேட் பண்றப்ப சில டைம் நீங்க அங்க வந்து 5 சனிக்கிழமை வரைக்கும்னா சனிக்கிழமை கூட அவங்கனால விளையாட முடியும். பட் நம்ம மெயின் இன்டென்ஷன் என்னன்னா இதை என்கரேஜ் பண்றதுதான். அசைன்மெண்ட் பண்ணுங்க, ஒரு டைம் ரீடூ பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக தான். ஸோ அதனால தான் அந்த ரிலாக்ஸேஷன் பண்றோம் அந்த டைம் லைன்ல. நன்றி. அதே தான். இது நீங்க இது பண்ணனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதும் அதே தான். இப்போ நீங்க நார்மலா சரண் இதுக்கு முன்னாடி சொன்னார்லங்க. இது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஸ்கோர்ல வந்து இங்க போட மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க இது வந்து ரிட்டர்னும் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. நீ அங்க அட்டென்ட் பண்றதுதான். ஸோ இப்போ மறுபடியும் கஹூட்ல போய் ரிப்போர்ட்ஸ்ல போய் எடுக்கணும். நீங்க ஸ்கோர் அவங்க அட்டென்ட் பண்ணாங்களா இல்லையான்னு அங்கதான் தெரியும் உங்களுக்கு. மறுபடியும் கஹூட் போங்களேன். இதுல சொல்லுங்க பிரியா.
ஏன்னா இல்லாட்டியே அவங்க திருப்பி எடுக்க வேண்டாம்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்லிருங்க. டீச்சருக்கு ஆ, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க போட்டுக்கலாம். அது டீச்சருக்கு ஈஸியா ஆ, இருக்கும். ஆ, அப்புறம் ஆமா. நிக் நேமையும் சொல்லிருங்க. இல்லாட்டி ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் வச்சாங்கன்னா, எந்த குழந்தை யாருன்னே தெரியாது. அந்த ம். 2 காரணத்துக்காகவும் பிள்ளைங்கள ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஸ்கோர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் டீச்சருக்கு. ஓகே. அது அது வந்து எனிவேஸ் அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் எப்படிங்கிறது. ம். உங்களுக்கு எது ஈஸியா அது பண்ணிக்கலாங்க. நன்றி. ஆ, நன்றிங்க பிரியா. ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்களேன் எது சந்தியா. இருக்கு ரிப்போர்ட்ஸ்? இங்க லெஃப்ட்ல இருக்கு பாருங்களா, லைப்ரரி கீழ. ஓகே. நம்ம ரிப்போர்ட்ஸ்ல அதுதான் இருக்கு இருக்கீங்க. அது கொஞ்சம் ம் வெளிய ஸ்க்ரீன் வாங்கலாம். பேக் ஸ்க்ரீன் வாங்கலாம். யூ வாண்ட் கோ பேக் இல்ல, திரும்பவும் இல்ல. மறுபடியும் ரிப்போர்ட் டேபே கிளிக் பண்ணுங்க. நீங்க அந்த மழலை பாடம் என் வீட்டிலேயே இருக்கீங்க. ஸோ அது நெறையா காமிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இத்தன இது நீங்க விளையாண்டுருக்கீங்க. ஓகேங்களா? ம் இதெல்லாம் ஆமா கிளாஸ்ல விளையாண்டதுன்னு நெனைக்கிறேன். இப்ப ஆமா அசைன்மென்ட் பண்ணீங்கன்னா, அந்த பக்கத்துல மேல ஒரு லைவ் கிளாஸ், அசைன்மென்ட் டேப். இப்ப 2 இப்போ ஓகே இப்போ ஒண்ணு கிரியேட் பண்ணது இருக்கு. நீங்க முதலே ஒண்ணு கிரியேட் பண்ணது இருக்கு. ம் ஓகேங்களா? நீங்க எந்த லிங்க் போடுறீங்கன்னு பாத்துங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா, அவங்க விளையாண்டாங்கன்னா, அந்த ஸ்கோர் இதுல வந்துரும். உள்ள போங்களேன். கிளிக் பண்ணி போங்க. இதுல வந்து காமிக்கும். ஓகேங்களா? கீழ வந்து யார் யார் வந்து பண்ணியிருக்கா, யார் வந்து எந்த கொஸ்டினுக்கு நல்லா பண்ணல, எந்த கொஸ்டினுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப நீங்க ஒரு ஒரு 4, 5 கொஸ்டின் வந்து எல்லா கிட்ஸும் தப்பா பண்ணியிருக்காங்கன்னா, சரி அவங்களுக்கு அது புரிதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீஐட்ரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ இதுல இருந்து மார்க் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே லைவ் கிளாஸ்ல வர குவிஸ் ஸ்கோரை வந்து அந்த இதுக்கு அப்டேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து எல்லா கிட்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லைவ் கிளாஸ்ல வர ஸ்கோரை போட்டுற சொல்லிடுறோம். இப்போ பை டிஃபால்ட் கிட்ஸ் வந்து இதை பண்ணல அப்படின்னா நீங்க லைவ் ஸ்கோரையே வச்சுக்குவீங்க. ஸோ லைவ் ஸ்கோரோட ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கறது அதுவும் அதே பக்கத்து டேப்ல அது தான் சொல்லிக்கலாம். ஓ பின்னாடி பின்னாடி போங்க மறுபடியும். இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட். லைவ் கிளாஸுக்கு இதில் ஒன்று தரங்க. இதில் தான் உங்களுக்கு அந்த சதவீதம் வரும். இதில் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த சம்மரிக்கு அடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சதவீதம் வந்துருக்கு. ஓகே நன்றி. இந்த கரெக்ட் ஆன்சர்ஸோட சதவிகிதம். ஸோ இந்த மதிப்பெண் தான் வந்து நீங்கள் அந்த குவிஸ் பேஜில் அந்த மாணவருக்கு எதிராக பண்ணுவீங்க. ஓகே நன்றிங்க. இதுதான் வந்து அலைபேசியில் வந்து இது அந்த பெர்சன்டேஜ் வரதில்லை, அந்த கரெக்ட் ஆன்சர்ஸ் நம்பர் மட்டும்தான் வருது. தட்ஸ் வேர் அலைபேசியில் நடத்துகிறவங்க வந்து அது பெர்சன்டேஜ் யூ ஹேவ் டு கால்குலேட் பை யுவர் செல்ஃப். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்க சந்தியா? நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க. சின்ன பசங்க தான். பட் என்ன நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா? 100 இல்லை மிஸ்ஸிங் இல்லை. நான் 2-3 தடவை சொல்லிடுறேன் குரூப்பில், அப்லோட் பண்ணிடுங்க, நேரத்துக்கு முன்னாடி பண்ணிடுங்கன்னு. பட் இருந்தாலும் சில பேர் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கு ஏங்க, அதாவது சின்ன குழந்தைகள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க, பேரண்ட்ஸ் அப்லோட் பண்ண பேரண்ட்ஸ் தான். மாட்டாங்க. ஆமாம் ஆமாம் அதான் அவங்க உடனே பண்ணி முடிச்சிடுறாங்க. நீங்க ஆமா, அது 0 ஆக்சுவலாக போடுங்க. வந்து நம்ம 0 பேரண்ட்ஸை போடணும். புஷ் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும். சின்ன பசங்க எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க, உடனே பண்ணிடுவாங்க. சரி அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிடுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் அப்லோட் பண்ண மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது பேரண்ட்ஸ் கூடயே தான் இருப்பாங்க. ஸோ ஓகே பேரண்ட்ஸை கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, ஏன்னா பேரண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணணும். சரிங்க. மழலை குழந்தைகள்லாம் அப்லோட் பண்ணிக்கிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க இல்லை இன்னும் புரியுது எனக்கு. இல்லை நான் டெக்னாலஜி பேரண்ட்ஸை இருக்க தான், மாட்டாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, அதனால நீங்க பேரண்ட்ஸை புஷ் பண்ணுங்க, வேற வழி இல்லை. இல்லைடா நீங்க சொல்லுங்க, நான் உங்க கிளாஸ்ல ஒரு நாள் இணைஞ்சு பேரண்ட்ஸை புஷ் பண்ணி விடுறேன். சரி ஏன்னா நம்ம புஷ் பண்ணி தான் வாங்கணும். சின்ன குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அட்லீஸ்ட் கிரேடு 1 வரைக்கும் வந்து பேரண்ட்ஸ் தான் எல்லாருமே அப்லோட் பண்ணணும். அவங்க பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கடைசியில் கேட்கும்போது மொத்தமாக அப்லோட் பண்ணுவாங்க. அதுவும் கன்ஃபியூஷனாக மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணி விடுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு பெரிய தொந்தரவு. ஸோ அதனால் நம்ம முதலே புஷ் பண்ணி அதை வாங்கிடுவோம். நீங்க திருத்தி மார்க் போட்டாதாங்க அவங்களுக்கு தெரியும். ஓகே இதுக்கு 0 வருது அப்படின்ட்டு. நீங்க ஒண்ணுமே போடலன்னா அவங்க ஓகே நீங்க மார்க் ஃபுல்லா குடுத்துடுறீங்கன்னு நினைச்சுப்பாங்க. நீங்க 2 கிளாஸ்க்கு சொல்லிட்டு 0 போட்டீங்கன்னா அப்புறம் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆமா, நான் 3ஆம் வகுப்புலேருந்து 0 போட்டுடுறேன் நான் இப்போ. அதனால இருந்தாலும் நான் இந்த இதில் கேட்டுக்கலாம் என்ன அப்புறம் நீங்க மார்க் பண்ணாலும் ரிட்டர்ன் பண்ணாதாங்க பேரண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்க நன்றி. அவ்வளவுதான். நான் அடுத்த புத்தகம் வாரம் வரது உங்க லேட் வகுப்புல ஆயிருக்கும். இணையிறேங்க. நன்றிங்க. இப்போ புத்தகம் வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும். நிறைய பேர் எழுதாம இருப்பாங்க. இனிமேல் நீங்க வந்து எல்லா புத்தகம் வந்து ரீச் ஆயிடுச்சு இல்லையா? 1, 2 தான் பெண்டிங்கா இருக்கு. இனிமேல் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு 0 போட்டலாம். அதாவது சப்மிட் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு. இப்போ புத்தகம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சப்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பிரிண்ட் எடுத்து தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் சப்மிட் பண்றவங்கள நம்ம ஸ்கோர் ஃபுல்லாவே கொடுக்கலாங்க. சரிங்களாங்க? நன்றிங்க டாக்டர்.
ரமேஸ்வரி இருக்காங்க, முதல்ல கை வச்சிருக்காங்க. இதேதான். என் வகுப்புல வந்து ஒரு பையன் வந்து 5 கிளாஸ்ல 2 தான் அட்டெண்ட் பண்ணான். இதுவரைக்கும் ஒரு ஹோம் ஒர்க் கூட சப்மிட் பண்ணல. ஒவ்வொரு வகுப்புலயும் வந்து அடுத்த வாரம் நான் எல்லாமே சப்மிட் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்றான். அதுதான் என்ன 0 போடணுமா? இல்ல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்ப கேட்டாங்க இல்லையா? 0 போட்டுட்டு நான் ஒவ்வொரு வாரமா அவங்க தனிப்பட்ட முறையில அவனுக்கு வந்து இமெயில அனுப்புறேன் நானு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே கூப்பிடுங்க அந்த குழந்தையோட பேரண்ட்ட. கூப்பிட்டு கேளுங்க, என்ன பிரச்சனை? ஏன் சப்மிட் பண்ணல? எல்லாரும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நீங்க சப்மிட் பண்ணல இந்த டேட்க்குள்ள புத்தகம் வரலையான்னு கேளுங்க. இல்ல பிரிண்ட் எடுக்க முடியலையா? இல்ல என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. கேட்டுட்டு இல்ல தனியா அவங்க கிட்ட எப்ப நேரம் இருக்கோ, அப்ப வந்து நீங்க அவங்க கிட்ட ஃபோன்ல பேசுங்க. பேசி வந்து என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரொம்ப வந்து அவங்க ஆ பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க பண்ணாதாங்க மார்க் போட முடியும். இல்ல நான் 0 போட்டுருவேன்னு நீங்க ஒரு 2 தடவ வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க 0 போட்டுறலாங்க. அப்படியே இருக்காங்க, அதே மாதிரியே தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து மதிப்பெண்கள் குறைச்சிடலாங்க அவங்களுக்கு. சரிங்களாங்க? அப்புறம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல நம்பர் தான் இருக்கு. எந்த குழந்தையோட பேரண்ட்ன்னு நம்மளுக்கு தெரியலையே! ஆமா. நீங்க கிளாஸ் ரூம்ல கூப்பிடலாங்க. இப்ப அந்த குழந்தை எந்த குழந்தைன்னு உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணுவாங்க இல்லைங்களா? நீங்க ஆமா. தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, ஹோம் ஒர்க் எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேளுங்க. யாரெல்லாம் சப்மிட் பண்ணாம இருக்காங்களோ, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கள அழைங்க. அழைச்சு இந்த மாரி ஏங்க நீங்க சப்மிட் பண்ணாம இருக்கீங்க? உங்களுது பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற மாரி காட்டுங்க. 0 போட்டுருவேன் நானு அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணுங்க. ஏன் அப்லோட் பண்ணலன்றத கேளுங்க. ரொம்ப ரீசனபிளா வந்து ரீசன் சொன்னாங்க. கரெக்ட்டான ரீசனா இருந்ததுன்னா, நீங்க எக்ஸ்கியூஸ் குடுத்துடலாம். அடுத்த வாரம் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்றது. சரிங்களாங்க? ரொம்ப நன்றிங்க. வகுப்புலயே வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு அவங்க பேரண்ட்டோட நம்பர வாங்கிட்டுங்க. நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபோன்ல அவங்க பேர்ல நமக்கு வந்து அந்த WhatsAppல அது யாரோட பேரண்ட்டுன்னு வந்துருங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா, அவங்க அவங்க பேர வச்சு சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, நம்ம அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள்ட்ட அவங்களோட பெற்றோர்களோட நம்பர வாங்கி நம்ம சேவ் பண்றோம்னா, அந்த மாதிரி பண்ணலாங்க. ஓகே. சரிங்க. நன்றிங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. நான் இப்போ புதுசா கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ 2 வாரமா தான் நிலை 1க்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இருந்த 3 வகுப்புகள் எடுத்ததுக்கான ஹோம் ஒர்க்கோ, அட்டெண்டன்ஸ் எதுவுமே வந்து அப்கிரேட் ஆகாம மிஸ்ஸிங்ன்னு காட்டுது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அத வந்து 2 கிளாஸா கேட்டுட்டே இருக்காங்க. அது வந்து மிஸ்ஸிங்னே காட்டுது. நாங்க வேற மேம்ட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன பண்ணலாங்க? இப்போ அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க கிளாஸ் ரூம்ல. நம்ப இன்னும் இன்க்ளூட் ஆகாம இருக்கு. வேற கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ்க்கு மூவ் பண்ணவங்களா இருப்பாங்க. இப்ப எப்படிங்க அதான். நம்ம வந்து அசைன்மென்ட் டீம் கிட்ட கூப்பிட்டு சொல்லிடலாமா நோட் பண்ணிட்டு? சரிங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? செங்கட் பிரியா? இருக்கேங்க. அசைன்மென்ட் டீம் கிட்ட நீங்க ஹிதா கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க ஆட் பண்ணிருவாங்க. அப்படி இல்லாட்டி இவங்க 3 வீக்ல இருக்காங்கன்னா, 3 வீக்லயே எல்லாத்தையும் அந்த டீச்சர் குடுக்க சொல்லலாம். பழைய அட்டெண்டன்ஸ் ஸோ 100க்கு இல்ல பொதுவா அவங்களுக்கு 300 இல்ல 3 அசைன்மென்ட்டையும் குடுத்து, அதிலேயே ஆட் பண்ண சொல்லிடலாங்க. அது சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா, லெசன் 3லயே வந்து 3 அசைன்மென்ட்டையும் குடுத்துட்டு, அதுக்குண்டான கிரேடிங் அவங்க குடுத்துடலாம். ரொம்ப ஏன்னா கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்காதாங்க? இப்போ ஒன்லயே குடுக்குறது. ஏன்னா அவங்க வேற கிளாஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணாம இருக்கும் அவங்க பேர்ல, அந்த குழந்தையோட பேர்ல. புரியுதுங்க. பட் நம்ம எது அசைன்மென்ட் ஈஸியோ டீம் அது கிட்ட பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ண நீங்க ஆமாமா. நீங்க ஹிதாக்கு வெயிட் பண்ணி, அவங்க ஆட் பண்ணி பண்றதுக்கு நீங்க 3 ஹோம் ஒர்க் தானே. ஸோ 6 பேஜ் ஹோம் ஒர்க் இதிலயே போட்டுருங்க. அதுக்குண்டான அட்டெண்டன்ஸும், குவிஸும் இதிலயே மார்க் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். எது ஈஸியோ அது பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரிங்க, இல்ல உங்களுக்கு சரிங்க. ஹிதாட்ட சொல்லி நீங்க அசைன்மென்ட் ஆட் பண்ணி பண்ணோம்னாலும், மொத்தத்துல நம்மளுக்கு ஆவரேஜ் அதுதான் வரப்போகுது. ஸோ எது ஈஸியோ அது பண்ணிக்கலாங்க. சரி. ஒரு நிமிஷங்க. இது இப்போ அட்டெண்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்றதுங்க? லாஸ்ட் 3 வீக் வந்து யார அட்டெண்ட் பண்ணா, எந்த டைம்க்கு அட்டெண்ட் பண்ணா நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதுக்கு அந்த எப்படி குழந்தை சொல்லுச்சுன்னா ஓகேன்னு சொல்லிடலாங்க. ஏன்னா இது வந்து அட்மின் சைட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நீங்க சரிங்க. அவங்களே கேளுங்க. வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, லெட்ஸ் கோ பை த வேர்ட்ங்க. போய் ரொம்ப டீட்டெயில்டா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு தோணுது. அட்டெண்டன்ஸ் தானே, சின்சியரா வர குழந்தைன்னா நம்ம குடுத்துடலாம். 2 சரிங்க. கிளாஸ்க்கு நீங்க 200 குடுத்து 300 அவுட் ஆஃப் 300ன்னு குடுத்துடுங்க. அதே மாரி குவிஸுக்கும் அதே மாதிரி தான் லெசன் வந்து சப்மிட் பண்ணுவாங்க.
ஸோ சரிங்க உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. அப்படி சரி இல்ல இப்போ எனக்கு அசைன் இருந்தா பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா, அதையும் ஆட் பண்ணி பண்ணிக்கலாங்க. சரிங்க அப்போ காஹூட் லிங்க்கும் அதே மாதிரியே நாங்க 3 கிளாஸுக்கும் சேர்த்து கொடுத்துடலாங்களா? அவங்க ஃப்ரீயா ஆமாங்க. சரிங்க பிள்ளைங்க பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க டோட்டல் மார்க்க வந்து நீங்க மாத்திக்க முடியும். நீங்க ஓகே மாத்திட்டு குடுத்துடுங்க. அப்படி இல்ல 3க்கும் 100 ஆவரேஜ் வச்சு ஆவரேஜ் போட்டீங்கனாலும் ஓகே தான். சரிங்க சரிங்க நன்றிங்க. நீங்க இப்ப 2 கிளாஸ் எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும்ல உங்க குழந்தைகள் எப்படி விளையாடுறாங்க, எப்படி ஹோம்வொர்க் சப்மிட் பண்றாங்கன்னு. அத வச்சு ஆமாங்க நீங்க சார் தெரியும் ஒரு தெரியும் அஸ்யூம் பண்ணி குடுத்துருங்க. சரிங்க சார் சரிங்க சார் நன்றி சார். வணக்கங்க. ஒரு சின்ன கேள்வி இருக்குது. நான் வந்து 2ஆம் வகுப்பு பாடம் எடுக்கிறேன். இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன சேலஞ்சஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு எழுதி காட்டவோ, அதே மாதிரி அவங்க எழுதுறத இது பண்ணதுக்கோ எப்படி யூஸ் பண்ணலாங்கிற அப்ளிகேஷன் எனக்கு தெரியல. நீங்க யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஏதாவது எழுதி காட்டணும் அப்படின்னா எந்த ஆப் வந்து சூட்டபிளா இருக்கும்? இப்போ முதல்ல வந்து நம்மளுக்கு போர்டு இருந்தது இதுல. இப்போ வந்து கூகுள்ல அக்சஸ் பண்ண முடியலைங்க. இப்போ அதுக்கு பதில் வந்து எம்எஸ் பெயிண்ட் இருக்குங்க. எல்லா விண்டோஸோட லேப்டாப்லயும் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் பெயிண்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. நீங்க அத வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி வரைஞ்சு எழுதி காட்டலாங்க. பட் தமிழ் லோகேஸ்வரி, ம். சுகதேவ் வந்து வேற ஒரு இது பண்ணியிருந்தாருங்களே. பிரியா, செந்தில் பிரியா இருக்கீங்களா? ஃபிக்மான்னு சொல்லி ஒண்ணு அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க சுகதேவு. ஆமா. அதுல நம்ம ஒர்க் பண்ண முடியுங்க. அது வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒயிட் போர்ட் மாரி யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம. இன்னொரு இது வேர்ட்ல எடுத்து வேர்ட ஷேர் பண்ணி டிராயிங் யூஸ் பண்ணி கூட வரையலாம். பண்ணலாங்க. ம். பட் வேர்ட்ல வந்து நம்மளுக்கு அந்த ஈஸியா அளவுக்கு கையால இருக்காது. எழுதுறது வந்து ஒர்க் ஆகாதுங்க. ஃபிக்மால வந்து அத விட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அகைன் உங்களுக்கு எது ஈஸியா படுதோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செந்தில் ஓகேங்க. பிரியா, அந்த லிங்கையோ அல்லது நேம், ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது கண்டுபிடிச்சு இருந்தாலும் அதை அனுப்புறேங்க அனுப்பி இப்போ. விட்டுருங்க. கண்டுபிடிக்கிறேங்க. எல்லாத்துக்கும் அனுப்பிடுங்க. ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாங்க. யூஸ் சரிங்க. பண்ண ஆரம்பிக்கல. எதுவுமே அவங்க போட்டிருந்தாங்க போல. பெயிண்டே வந்து எங்களுக்கு யசோதை கிளாஸ் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்தாங்க. அவங்களே ஏதோ யூஸ் பண்ணாங்க. என்ன டூல் யூஸ் பண்றாங்கன்னு கேட்கலாமே. இல்ல நான் வந்து யூஸ் பண்றேன். பட் தமிழ் டைப் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் கப்பல் டைப்ப இது வந்து அவங்களே டைப் பண்ற மாதிரி அப்ளிகேஷன் இருக்குமா நம்ம ஸ்கூல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நான் யூஸ் பண்றேன். ஓகேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்தது பிள்ளைங்க எவ்வளோ கத்துக்கிட்டாங்க அவங்க எழுத வைக்கிறதுக்கு. நான் கொஸ்டின் மாதிரி ஆன்லைன்ல இது பண்றதுக்காக கேட்டேன். புரியுதுங்க. இப்ப நம்ம பேடா போட்டு வந்து அவங்க டைப் பண்ண வைக்க முடியாத மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் இருக்குதா நம்ம ஸ்கூல்ல இருக்குதா? எனக்கு இருக்கிறது தெரியும். நம்ம ஸ்கூல்ல இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். கேன்வாஸ்ல யூஸ் பண்ணலாம். கேன்வாஸ் ஒயிட் போர்ட்ல வந்து அப்படியே ஷேர் பண்ணலாம். நம்மளும் யூஸ் பண்ணலாம். அவங்களும் அதில் எழுதி காமிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் 2 பேருக்கும் தெரியும். நம்ம போட அவங்களுக்கு தெரியும். அவங்களும் அதில் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல எதுவும் இருக்கலாம், நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்டேங்க. தேங்க்யூ. அது தெரியலைங்க. சுகதேவ் ஏதாவது இருந்தா சுகதேவ் தான் இல்ல, கேட்கணும். அவங்க சொல்றது வந்து கேன்வாஸ்ங்கிறது வந்து இது ஒரு எல்எம்எஸ் சாஃப்ட்வேருங்க. அதுல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாம கூகுள் பயன்படுத்துறதுனால அதுல அந்த அளவுக்கு ரொம்ப சொஃபாஸ்டிகேட்டட் இல்ல. இது கேன்வாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சாஃப்ட்வேருங்க அது. அது நம்ம சரணுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. சரண் இருக்கீங்களா? இருக்குங்க. ஆமாங்க. கேன்வாஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப விலை உயர்ந்தது. அது இல்ல. ரொம்ப நான் அது ஒரு பெரிய கார்ப்பரேட் இது மாதிரி வாங்கணுங்க. அது வாங்கினாலும் ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவான ஒரு இதுங்க. நம்ம ஒரு என்பிஓக்கு நம்ம அது அஃபோர்டபுள் அப்படிங்கிறது தெரியலைங்க. ஆனால் அதுக்கு இணையான சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம பார்க்கலாங்க. அதான் ஏதாவது இது எதுவும் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். இல்ல, நான் நீங்க உங்க கேள்வி நல்ல கேள்விதான். அது மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டுன்னு நான் ஒன்று பயன்படுத்துகிறேன். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆமா. ப்ரௌசர் நான் அதையும் இது பண்ணி பார்த்தேன். மைக்ரோசாஃப்ட் ஒயிட் போர்டும் அதை விட அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி நம்ம நம்ம ஸ்கூல்ல ஏதாவது இருக்குதான்னு கேட்கலாம்னு கேட்டேன். நீங்க கேட்டுட்டு உங்களோட ஒயிட் போர்டில் அல்லது இதை அடிச்சுட்டு கடைசி எழுத்து என்னங்கிறத நீங்க இதுல போட சொல்லலாம். அந்த வால்லையோ அல்லது சேட்லயோ இது போட சொல்லலாம் நீங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கலாம் யாரு முதல்ல சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
சரி, நன்றிங்க. பேப்பர் பென்சிலே எழுத சொல்லிடுவாங்க குழந்தைங்கள டைரக்டாவே. பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் வந்து எழுதும்போது வந்து ஸ்க்ரீனை ஃபோக்கஸ் பண்ணி வச்சு எழுதுங்கன்ட்டு எப்படி அவங்க எழுதினாலும் நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அது இல்லாமல் குழந்தைங்க வந்து சின்னதாக போர்டு வச்சுருப்பாங்க எழுதி பழகிறதுக்கு. அவங்க வீட்லேயே இருக்கும் மார்க்கரோட அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க அப்படியே எழுதும் போது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாப்பா அப்பா அந்த மாதிரி எழுத சொல்கிறோம் அப்படின்னா பேப்பர் பென்சிலே நாங்கள் எழுத சொல்லுவோம். ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எழுதி காட்டுங்க எப்படி எழுதுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைப் பண்றதை விட எழுதுறது நல்லதுங்க. ஆமாம், அவங்க எழுதிட்டு கூட நம்ம ஸ்க்ரீன் கிட்ட கொண்டு வந்து காட்ட சொல்லலாங்க. நான் அவங்க அந்த மாதிரி காட்ட சொல்கிறது உண்டு. அப்படி வந்து காட்டும்போது அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு நம்ம அந்த பேப்பர் பென்சிலை வச்சு எழுதி காட்ட சொல்கிறது. நிறைய குழந்தைங்க குட்டியா போர்டே வச்சிருக்காங்க வீட்டில் எழுதுறதுக்கு மார்க்கரோட. அதுலேயே எழுதி காட்டுறாங்க. சின்ன சின்ன ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காங்க. அதுலேயே எழுதி காட்டுறாங்க எழுதுங்க அப்படின்ற போது. ஓகேங்க, நன்றிங்க. இது எல்லாத்துக்குமே ஃபிக்மா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அது ஈஸியா இருக்குங்க. சுகதேவ் வந்து அப்ரூவல் குடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஔவையார் பாடசாலையிலேருந்து எந்த டீச்சர் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால ஜாம் போர்டுன்னு ஒண்ணு இருந்ததுங்க. அத தான் வந்து இப்ப ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சேட்ல போட்டிருக்கேங்க. ஸ்க்ரீன் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன். பேரும் அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. பார்க்கலாம். நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்ல முதல் முறையா ஆசிரியர்களா இருந்தா உங்கள அறிமுகப்படுத்திட்டு உங்கள பத்தி சொல்லுங்க. முதல் முறை இணைந்த ஆசிரியர் இருக்கீங்களா? சரிங்க. முத்து சொல்லுங்க. முத்து கை இருக்கிறீங்க, சொல்லுங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்துக்குமாரி. நான் இப்பதான் நிலை 1க்கு 2 வகுப்புகள் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. லோகேஸ்வரி மேம் ரொம்ப நன்றி. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. எப்படி எல்லாம் ஜாயின் பண்ணணும் எல்லாமே. ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் குழந்தைகளுக்கு எடுக்க ஆரம்பிக்கும்போது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு புரியும் என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா எல்லாமே நம்ம நேர்ல லைவா எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு புரியும். நம்ம ஆன்லைன்ல எடுக்கும்போது எப்படி கவனிப்பாங்க என்னன்னு யோசிச்சேன். ஸோ நான் வந்து பெரிய கிளாஸ்க்கு எடுத்தா ஓகேவா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்ப இங்க வர கம்பெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களே பரவாயில்ல நல்லா ஆக்டிவா இருக்காங்க. கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா பண்றாங்க. ஜாலியா என்ஜாய் பண்றாங்க கிளாஸ. ஸோ எனக்கு ஒரு மாரி ஜாலியா இருக்கு கிளாஸ் எடுக்கும் போதுமே. அ அதனால இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. குழந்தைகளுக்கு குட்டி குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்க பெரிய கிளாஸ் பசங்களெல்லாம் அப்படியே ஏதாவது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குட்டி பசங்கன்னா ரொம்ப ஆமாங்க. கவனிப்பாங்க. அவங்க கூடயே இருப்பாங்க. அவங்க கூடயே பேசுவாங்க. நீங்க ஆமா. பாட்டு பாடுனா அவங்களும் பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன கிளாஸ்ல தான் என்ஜாய் பண்ண முடியும் நீங்க. ஆமா. நான் ஃபர்ஸ்ட் மழலைக்கு தான் எடுக்க ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. முதல்ல நான் ஜாயின் பண்ணப்போ. அப்போ எனக்கு மழலையுமே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. எப்படி இவங்க கவனிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு வரும்போது, ஐய்யயோ! நமக்கு ஒரு நாள் தான் அந்த கிளாஸ் இருந்ததா? அப்படின்ற மாரி இருந்தது. திரும்ப நிலை 1க்கு போகும்போது அவங்களும் எல்லாருமே நல்லா ஆக்டிவா தமிழ்ல பேசுங்கடா, ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா, தமிழும், இங்கிலீஷும் கலந்த ஒரு வார்த்தைய தான் பேசுறானுங்க. அது கேட்கவுமே நல்லா இருக்கு. அ ரொம்ப நன்றி. 3 வருடமா நிலை 1 எடுத்துட்டு இருக்கேன். மழலை அழகா பேசுவாங்க குழந்தைங்க. அவ்வளோ அழகா வந்து கத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. ஆமா. ரொம்ப அந்த கிளாஸ் போய் வகுப்பு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம ஆமா. என்ன பண்ணாலும் கரெக்டா நோட் பண்ணி நீங்க இது பண்ணியிருக்கீங்க, இது சொன்னீங்க போன கிளாஸ்ல அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சு குழந்தைங்க பேசுவாங்க. சின்ன வகுப்புகள் வகுப்பெடுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. பாட்டு பாடுறது ரொம்ப சொல்றது மழலை இன்னும் மாறாம இருக்க குழந்தைங்க அழகா பேசுவாங்க. ஆமா. எது சொன்னாலும் நல்லா அழகா பதில் சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றிங்க. நன்றி, நன்றி. எங்க பள்ளியில இணைஞ்சதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க முத்துக்குமாரி. எனக்கு இதே கேள்வி தான் இருந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த பெரிய நாயகி வந்து அவங்க கதை நேரம்னு எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு 5 குழந்தைகளுக்கு. அதை எடுத்துட்டு வந்து நம்ம இது மாரி தமிழ் பள்ளி இல்லைன்னு கேட்குறாங்க. பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஏங்க குழந்தைகள்லாம் வந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூறுவாங்களாங்க Zoom கால்ல அப்படின்னேன். அப்ப அவங்க ரெக்கார்டெல்லாம் வச்சிருந்தாங்க. எடுத்து காமிச்சாங்க.
அவங்க பார்த்துட்டு நம்மளே மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து ஆர்வமா 1 மணி நேரம் 2 மணி நேரமெல்லாம் கேட்டு அதுக்கு மேல அவங்களா ஒரு இது பண்ணி அவங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அப்பதான் நம்பிக்கை வந்து இப்படியும் பண்ண முடியும், குழந்தைங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுங்க. ரொம்ப நன்றிங்க முத்துக்குமார். நன்றிங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க இங்க அர்கன்சால இருக்கோம் சார். பென்டன் ஓகே. பீச். ஆமா. ஓ! சரி, சரி. லோகேஸ்வரி அங்க தான் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அருமை. அப்படி ஆமா. நாங்க இங்க சரி. ஃபீனிக்ஸ்ல இருக்கோங்க. ஓ! ஃபீனிக்ஸ்ங்க. சரிங்க. ஓகே. சிறப்புங்க. தேங்க்யூ சார். நன்றி, தேங்க்யூ. நன்றி. நன்றிங்க. குழந்தைகள் எவ்வளவோ பரவாயில்லங்க. கொஞ்சம் பெரிய வயசுல வர வர எனக்கு தமிழ் கிளாஸ் வர இஷ்டம் இல்ல. இருந்தாலும் அம்மா, அப்பா ஃபோர்ஸ் பண்றாங்கறதுக்காக வரேன் அப்படின்னு நம்மட்டே ஸ்ட்ரெயிட்டா சொல்லுதுங்க. அதுக்கு இல்ல ஆமா சார். இன்னும் என்னோட கிளாஸ்ல எல்லா வயசு குழந்தைகளும் கலந்து இருக்கிறாங்க. அதுலயே இந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ம். அ பெரிய ஒரு குழந்தைங்க ஏன்னா பொண்ணு அவங்க தெளிவா வந்து சொல்றேன். ஆ. கிளாஸ் கவனிக்க மாட்டேன். என்ன கேட்டாலுமே ஒரு மாதிரி வித்தியாசமா பதில் வரும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அம்மா, அப்பா ஃபோர்ஸ் பண்றாங்க. இல்லாட்டி அடிப்பாங்க. அதனால ஜாயின் பண்றேன் எனக்கு இன்னும் அப்படின்னு. அந்த அனுபவம் வரல. ஆனா பார்த்தாலே தெரியுது அந்த குழந்தைங்க அவங்க மைண்ட்ல தெரியல அடுத்த கிளாஸ் பத்தி யோசிக்கிறாங்களா? இல்ல பெரிய கிளாஸ்ங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குமே அதை யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்ல சின்ன அதுவும் குழந்தைங்க இருக்கு. ஏன்னா பசங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த ரிஹர்சல் இருக்கு. இந்த இதுக்கு போணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அது ம். போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்பானிஷ் ஆசையா கத்துக்கிறாங்க. ஆமா. இந்த ஊர்ல ஸ்பானிஷ் கத்துக்கிறாங்க. தெரியாத ஒரு மொழிய கத்துக்கிறப்ப, தெரிஞ்ச தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்களா, அதோட கொஞ்சம் மேம்படுத்தலாமே அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அது தோண மாட்டேங்குது. அந்த ஹை ஸ்கூல்ல வந்து ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. அதுல வந்து தமிழ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த பெரிய குழந்தைங்க எல்லாம் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பானிஷ் நான் கத்துக்கிறேனே ஸ்கூல்ல அதை பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் எனக்கு ஆமாம். அதான் என் குழந்தைகளை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. என் பொண்ணை வந்து அதுல எழுத வைக்கணும்னு ஒரு ஆசை தமிழ்ல. அவள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அவளும் சொல்றா ஸ்பானிஷ் படிக்கிறேன்லம்மா அப்படின்னா. இல்லம்மா நீ தமிழ்ல எழுது. அதுல எவ்வளவு மார்க் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சிருக்கேன் அவள்கிட்ட. ஒரு சிறப்பான கருத்துங்க. ஜெயபாரதி தான் நினைக்கிறேன் ஆமா. பேசிட்டீங்க. ஆமா சார். அந்த அந்த தேர்வை நம்ம தமிழ்ல எழுத வைக்கலாங்க. நிறைய பேத்துக்கு அது தெரியறதில்ல. அதாவது அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து 8வதுல நம்ம 8 நிலைகள் முடிச்சா கூட, அது தொடர்ச்சியா நம்ம தொடர்புல இருந்தாங்கன்னாவே ரொம்ப எளிமையா பண்ணிடலாங்க. ஏன்னா, ஸ்பானிஷ் அப்படிங்கிறது புதுசா கத்துக்கிட்டு ஒண்ணு இது பண்றோம். ஆனா, இது நம்ம வீட்லயும் நம்மளும் பேசி, எழுதி 8 வருஷமா நம்ம படிச்சு எழுதுறோம். அது ரொம்ப எளிதா வந்து அந்த தேர்வையும் வந்து தேர்ச்சி இல்ல பெற்றலாம் இப்போ என் அப்படிங்கிறது பொண்ணு வந்து 6வது படிக்கும்போது தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்தா புதுசா. ஏன்னா என்னால பண்ண முடியல டெலிவரி இருக்குன்னு நான் பசங்களை வந்து தமிழ் கிளாஸ்ல சேர்த்து விட்டேன். ஸோ அந்த நேரத்துல அவளோட இருக்கிற ஹை ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பானிஷ் பிரெஞ்சுன்னு ஸ்கூல்ல படிச்சதை எழுதிட்டு இருந்தாங்க. நான் இவகிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் படிமா கடைசியில 11th கிரேட் வரும்போது நீ இதை தமிழ்ல எழுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து ஸ்பானிஷ் படிக்கிறேனே அதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா அவளை வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், சரிப்படுத்திட்டு இருக்கேன் தமிழ் எழுதுறதுக்கு. அவங்க ரெண்டுமே எழுதலாங்க. ரெண்டுமே எழுதலாமா சார்? அது என்னன்னு சொல்லன்னு எனக்கு தெரியல. பட் அவளை தமிழ் எழுதுனானா எனக்கு நல்லா இருக்கும். 2 எழுதுனாலும் பரவாயில்ல. எனக்கு தமிழ் எழுதுறதுதான் எனக்கு பிடிக்குது. கொஞ்சம் எங்க சரௌண்டிங்லயாவது என் பொண்ணு தமிழ்ல எழுதுனான்னு நான் சொல்லணும்னு ஒரு கொஞ்சம் ஆசை. அவங்க பள்ளியில ஸ்பானிஷ் படிக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க தேர்வு எழுத வேண்டாங்க. அவங்களே குடுத்துருவாங்க. நீங்க தமிழ் மட்டும் எழுத வச்சுட்டு நம்ம 2க்குமே வாங்கிக்கலாங்க. ஓ ஸ்பானிஷ்க்கும், அப்படிங்களா? இல்ல தமிழுக்கும். அது எழுதணும்னு தெரியல. என் ஃப்ரெண்டோட பொண்ணு இப்போ இந்த ஸ்பானிஷ்க்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 10th கிரேட் படிக்கிற பொண்ணு. ஸோ அதனாலதான் நான் நினைச்சேன் சரி அப்போ எழுதணும் போல இருக்கு அப்படின்ட்டு ஆனா இன்னும் அதுபடி இன்னும் போகல. ஏன்னா 9th தானே போயிருக்கிறா. அதனால இன்னும் நான் அதெல்லாம் சர்ச் பண்ணல. இல்ல அது நிறைய பேத்துக்கு தெரியலங்க. இது அது எங்களுக்கும் புதிய தகவலா தான் இருக்கு. புதிய தகவலுங்க அருண். இப்ப நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வேணா அந்த காணொளி எல்லாத்துக்கும் பகிர்றோம். அதை நீங்க வந்து பாருங்க. அதுக்கான தெரியல. முயற்சிகளை ஒரு மாநிலத்துக்கும் வித்தியாசமா இருக்குதான்னு எனக்கு தெரியல. நாங்க நியூ ஜெர்சில இருக்கோம். இருக்குதுங்க. அதனால கூட அந்த டிஃபரன்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வித்தியாசமா தோணுதுன்னு தெரியல. பட் எழுதிட்டு இருக்க அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க இப்போ 10th படிக்கிறாங்க. ஸ்பானிஷ் படிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இங்க என்னோட பையன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பானிஷ் 3 எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த வருடம் ஸ்பானிஷ் 4 பண்ணிட்டாருன்னா, அவரு என்கிட்ட சொன்னது வந்து பரீட்சையெல்லாம் நான் தனியா எடுக்க வேண்டாம். ஸ்பானிஷ் 4 தான் அட்வான்ஸு. அதை முடிச்சிட்டேன்னா போதும் அப்படின்னாரு. அவர் இந்த வருடம் தமிழ் மட்டும் இந்த வருடம் எழுத போறாருங்க. ஸோ அதனால எனக்கு ஸ்பானிஷ் வாங்கு அதெல்லாம் தெரியாதுன்னா, அவரே ரொம்ப ஆர்வம் தமிழ் இந்த வருடம் எழுத போறாருங்க.
ஓகே ஸோ ஓகே மேம். எழுத ஏன்னா அப்படி எதுவும் இருந்தா எனக்கு நீங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்க மேம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா என் இல்லைங்க பொண்ணு பிரெஞ்சு எடுத்திருக்கா, பிரெஞ்சு புதுசா படிக்கிறேன்னு எடுத்திருக்கா. ஆசை அவளுக்கு சின்ன வயசுல இருந்து. அதனால பிரெஞ்சு கரெக்டுங்க. புதுசா எடுத்திருக்கா. ஹை ஸ்கூல்ல லாங்குவேஜ் வந்துங்க அது வந்து அது சப்ஜெக்ட் மாதிரி தாங்க. அதை ம். வந்துட்டு நாலு செமஸ்டர் படிப்பாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஆமா. கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். நீங்க அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சதுங்க. ம். சப்போஸ் ஏபி எடுத்தாங்க, ஏபி லாங்குவேஜ் எடுக்கிறாங்க, ஏபி ஸ்பானிஷோ ஏபி பிரெஞ்சோ எடுக்கிறாங்க, அந்த ம். கிரெடிட் வந்து நீங்க காலேஜுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அது வந்து மற்ற ஏபி கோர்சஸ் மாதிரி ம். இதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஓ. லாங்குவேஜுக்கும் தனியா அப்படி தனி எக்ஸாம்லாம் எதுவும் இல்லைங்க. சரியா? என் பசங்களாம் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஸோ தெரியும் எனக்கு. ஆ. ஆமா. சார் அது மாதிரி இல்ல நான் நான் என்னோட சியாம் இல்ல நான் இப்பதான் கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சமா சார். அவ அடுத்தடுத்த கிரேட் போகும்போது தான் படிச்சிட்டு இருக்கேன். அவ என்ன பண்ணணும்னு நான் படிக்கிறேன். சோ அதனால இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஹை ஸ்கூல் படிக்கிற பசங்க அந்த எஸ்ஏடி எல்லாம் எழுதும்போது இந்த லாங்குவேஜ் எக்ஸாமும் ஒண்ணு எழுதுறாங்க. இல்ல அது இங்கிலீஷ் தாங்க எழுதுவாங்க. இல்ல காமன் சார் அது லாங்குவேஜ். சார் இல்ல சிபிஐ எக்ஸாம் பத்தி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் லாங்குவேஜ் சிபிஐ எக்ஸாம் என் பசங்க 2 பேரும் எழுதினாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் நம்ம பசங்களுக்கு இப்போ நான் நிலை 7 எடுக்கும் போது நீங்க வேர்ல்ட் லாங்குவேஜ் கிரெடிட்டுக்கு சிபிஐ எக்ஸாம் எடுக்கும் போது ப்ரிப்பேர் எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் இடையில கிளாஸ்ல சொல்லி நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்ததே நான் ஏன்னா எனக்கு அது வந்து அவங்க 2 ஸ்கில் டெஸ்ட் பண்றாங்க, ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரீடிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்றாங்க. சோ அந்த நாலேஜை வச்சு நான் அவங்களுக்கு கொடுக்க ப்ராஜெக்ட் வந்து அந்த சிபிஐ எக்ஸாம் நம்ம பசங்க போனாலும் அதை கிளியர் பண்றதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் ப்ராஜெக்டே அவங்களுக்கு அசைன் பண்ணிருக்கேன். நான் சொல்லவும் என்ன செஞ்சிருக்கேன் கிளாஸ்ல. அது என்னது மேம்? சிவியா சிபிஐ சிபியா மேம்? கிரெடிட் பை எக்ஸாமினேஷன், வேர்ல்ட் லாங்குவேஜ் கிரெடிட், காலேஜ் ஓ கிரெடிட், ரெண்டு கிரெடிட் மேடம். அந்த ஓ கிரெடிட்டுக்கு மேக்ஸிமம் 4 பாயிண்ட், பட் 2 கிரெடிட் இருந்தா அது காலேஜ் கிரெடிட்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஓ அந்த எக்ஸாம் தான் இந்த சிபிஐ கீழே வர்றது. என் பசங்க 2 ஓ பேரும் எழுதினாங்க. ஆனா என் பசங்க எழுதுறது வந்து ஹிந்தி. எங்களுக்கு நாங்க வந்து என் பசங்களுக்கு தமிழ் தெரியாது. பட் அதே மாதிரிதான் சிலபஸ் பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் நீங்க எடுக்கிறீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரீடிங் 50% கிரேட் பண்ணுவாங்க, ரைட்டிங் 50% கிரேட் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் நான் என் பசங்களை இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கும் போதே மஸ்ட் ஒரு சப்ஜெக்டை எத்தனை பசங்க இருக்காங்களோ 7 பசங்கன்னா 7 ஸ்லைட்ஸா போட்டுட்டு ஒவ்வொரு பசங்களையும் ரீட் பண்ண வைப்பேன். பிகாஸ் இந்த 2 ஸ்கில் தான் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ ரைட்டிங் ஸ்கில் எனிவே அவங்க வீட்டு பாடம் எழுதி சப்மிட் பண்றாங்க, அது ஓகே. அப்ப ரீடிங் ஸ்கில் கண்டிப்பா தெரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் இங்கிலீஷ்ல அர்த்தம் கேட்பேன், இதோட லிட்டரல் மீனிங் நீ சொல்லு. இதெல்லாம் அவங்க படிச்சாங்கன்னா சிபிஐ எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க, வேர்ல்ட் லாங்குவேஜ் கிரெடிட் அவங்களுக்கு கிடைச்சிரும். சோ எனக்கு வந்து என் பசங்க எழுதுனதுனால தெரியும். நான் கிளாஸ்ல இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், நீ கண்டிப்பா பண்ணு. இப்ப நான் எல்லா பசங்களையும் நிலை 7 உள்ள 7 பசங்களையும் நான் ரீட் பண்ண வச்சிருவேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 7 பேரையும் ரீட் பண்ண வைப்பேன். வீட்டு பாடமும் சப்மிட் பண்றாங்க. சோ ரீடிங் ரைட்டிங் ஸ்கில் அவங்களுக்கு கிடைச்சு போயிடும். சோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என் பசங்க எழுதுனதுனால எனக்கு இந்த எக்ஸாம் வந்து என் பசங்க அந்த கிரெடிட் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு அதுவும் லைக் ஹையர் கிரேட் போய் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 6th 7th எழுத வச்சிடலாம். சோ ஹையர் கிரேட் போனே அவங்க சப்ஜெக்டா ஃபோக்கஸ்டா போயிடுவாங்க. என் பொண்ணு 8th முடிச்சிட்டா. சோ அதனால இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. நீங்க அந்தந்த ஐஎஸ்டில போய் சிபிஐ எக்ஸாம் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்றாங்க. அது ஒரே ஒரு அவென்ட் அசஸ்மெண்ட்னு என்டையர் யூஎஸ்ல, லைக் எனக்கு யூஎஸ் தெரியாது, பட் டெக்சாஸ்ல வந்து அவென்ட் அசஸ்மெண்ட்னு ஒரு தேர்ட் பார்ட்டி தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றாங்க மேடம். ஓ சரிங்க. யசோதரி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். அந்த 11th எக்ஸாம் வந்து பெரும்பாலான யூஎஸ்ல இருக்க பெரும்பாலான பள்ளிகள்ல இது பண்றாங்க. உன்னோட கல்லூரிகள் லாங்குவேஜ் எக்ஸாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இதுல. ஓகே அது போயிட்டு சாரி சொல்ல வந்தீங்களா? இல்ல பொண்ணு சரி கூப்பிட இருந்தா அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். சாரி சரிங்க. ஒரு காணொலியை பகிர்ந்திருக்கிறேன், நம்மளோட சேட் பக்கத்துல பகிர்ந்திருக்கேன். நீங்க பாருங்க, அதை போய் பாருங்க. நாம அதை நோக்கி நாம வந்து பயணிப்போம். நம்மளோட மாணவர்களையும் தயார் செய்வோம். அதுல இதுவரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய தகவல் இல்லை. நாங்க இந்த முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப சரண சக்தி எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சிறப்பு வகுப்பு எல்லாம் வந்து நம்ம சிறப்பு வகுப்புகளை தொடங்க இருக்கிறோம் கூடிய விரைவில். அதுல இது ஒரு பகுதியாகவும் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதா இதுங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல தகவல், அதுக்கான தொடர்புகள் எல்லாமே அவங்க பண்றவங்க, பயிற்சி அளிக்கிறவங்க எல்லாருமே கிடைச்சிருக்காங்க. என்னன்னா நீங்க அந்த சொன்ன தேர்வை 12வது படிக்கும்போது அந்த ஜனவரி மாதத்துல எழுதுனா நீங்க அடுத்த 3 வருடத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதாவது 6 கிரெடிட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னும் முழுமையான தகவல் தெரியல. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த காணொலியை பாருங்க. யூ கேன் கனெக்ட் இட் ஈஸிலி.
அதுக்கப்புறம் அந்த தகவலோட வாங்க. நாம எப்படி நம்ம மாணவர்களுக்கு அதுக்கான பயிற்சியை கொடுக்கலாம் அல்லது எப்படி தயார்படுத்தலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணலாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஸ்பானிஷோ மற்ற ஏதோ படிக்கிறதுக்கு இந்த இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நியூ ஜெர்சியில் இருக்குன்னு சொன்னீங்க யசோதின்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற நிறைய நான் பள்ளிகள் ஜெயபாரதி சொன்னேன் சார். ஜெயபாரதி அவங்க அங்க இருக்க நிறைய பள்ளிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் குமாரசாமி அப்படின்னு ஒரு தமிழ் பள்ளி அவங்க ரொம்ப காலமா அது பண்ணிட்டு இருக்காங்க. அட்லாண்டாவில் இருக்கிற அது இன்பர்சன் பள்ளிகள் பண்ணிட்டு இருக்காங்க. மினிசோட்டாவில் இருக்கிற பள்ளிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து எனக்கு ஒரு நண்பர் தான். அவரு தான் வந்து இந்த ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நிறைய வழிகாட்டுதல் நல்ல பயனுள்ள தகவல் அதில் இருக்கு. நான் சொல்லக்கூடிய வரல 2 மணி நேரம் அது போகுது. நீங்க பாருங்க. முழு தகவலையும் பெற்றுக்கொள்வீங்க. இதுக்கான சேவ் முயற்சிகளை பண்ணி நம்ம வச்சுக்கிறேன் விரைவில் சார். இன்னைக்கு பண்ணுவோங்க. நைட் பார்த்துடுறேன். கண்டிப்பாங்க. இதுக்கான முயற்சிகள் நம்ம சிறப்பு வகுப்புகள் வாயிலாக விரைவில் வந்து நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிற திட்டமிட்டிருக்கிறேங்க. அது இந்த நன்றி சார். இந்த இதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறோம். கண்டிப்பா சார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் மத்த ஒரு ஸ்பானிஷ் இதை எடுத்து படிச்சு அந்த எக்ஸாம பாஸ் பண்றத விட, இது வந்து மிக எளிது. அது போக வந்து அந்த எக்ஸாம்ல நீங்க சொன்ன அவந்தா அந்த எல்லாத்தினால அக்ரி பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இது பண்ற அப்ரூவ் பண்ற அந்த எக்ஸாம்ல பெரிய கிராமரு அந்த மாதிரிலாம் இருக்காது. பேச்சு, எழுத்து இருக்கும். மோர் ஆஃப் காமன் சென்ஸ். நமக்கு வீட்டுல பேசி பழகணும்னாவே அது எளிதா இது பண்ணிடலாம். நீங்க கல்லூரி போனா நீங்க ஒரு சப்ஜெக்டே ஒரு கிரெடிட்டே இது பண்ண வேண்டியதில்லை. மற்ற லாங்குவேஜுக்காக பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. சியாமுக்கும் அது தெரியும். ஏன்னா ஒரு குழந்தைகள்லாம் படிச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே பாருங்க. பார்த்துட்டு அதை எப்படி பண்ணலாங்கிறத சொல்லுங்க. நன்றி. ஆர்த்தி இருக்கீங்க. தமிழ் செல்வி இருக்கீங்க. கை தூக்கி இருக்கீங்க. நான் தமிழ்ச்செல்வி பேசுறேங்க. இந்த எக்ஸாம் எழுதுறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நாங்க ஆக்சுவலா சார்லட்ல இருக்கேன். நார்த் கரோலினா ஸ்டேட்ல சார்லட்ல இருக்கேன். சரிங்க. இங்க வந்து நான் இன் பர்சன் ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கேன். தமிழ் ஸ்கூலுக்கு தமிழ் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. இங்க வந்து நிலை 8 படிக்கிறப்பே பைலிங்கல் எக்ஸாம் 10th எழுதுறாங்க. அதுக்கு 8th படிக்கிறப்பே அதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. அங்க கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ். ஆனா நிலை அவங்க இந்த ஸ்கூல்ல 10th படிக்கிறப்ப அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அது வந்து ஆமாங்க. இங்க காலேஜுக்கு போறப்ப கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேங்க. நன்றிங்க. நன்றிங்க தமிழ் செல்வி. அதாவது 10ஆம் வகுப்புல எடுக்கிறத விட அவங்க 12வதுல எடுக்கிறதுக்கு எடுத்தா அதுக்கடுத்து அதனோட வேலிடிட்டி வந்து 3 வருஷம் தாங்க. அதனால அதைய பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதுக்காக 12வது எடுக்க சொல்றாங்க. அதான். அது வந்து எந்த பேசிக்ல எடுக்கிறாங்கன்னா, மினசோட்டா சிலபஸ் இருக்குல்ல. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அதுதான் நாங்க இப்போ வந்து இங்க எடுத்துட்டு இருக்காங்க சிலபஸா. அந்த ரிலேட்டடா தான் எக்ஸாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இதுவாவே பிராக்டிஸ் பண்றாங்க. இங்க நெறைய ஆமாங்க. பேர் 12வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டிசம்பருக்குள்ளேயே காலேஜுக்கு அப்ளை பண்ணிடுறாங்கங்க. அதனால இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, 11வது படிக்கும்போது அந்த டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. நம்ம அந்த கிரெடிட்ட எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, 12வதுல நம்ம வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது ஏன்னா, அந்த 12வதுல வந்து டிசம்பர் அந்த வின்டர் பிரேக்லேயே காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பசங்க. ஸோ, அப்போ நம்ம வந்து இந்த கிரெடிட்ட அதில இன்க்ளூட் பண்ணி அப்ளிகேஷன் குடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ, இங்க நம்ம என்னன்னா, எல்லாரும் அந்த 9th, 8th படிக்கிறப்பயே முடிச்சிடுறாங்கல்ல. நிலை 8க்குள்ள முடிச்சிடுறாங்க. அதனால அந்த டைம்லயே இவங்க பிராக்டிஸ் குடுக்க ஆரம்பிச்சிடுறதுனால 10த்லயே எழுதிட்டா, அவங்களுக்கு இன்னும் நெறைய ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக 10த்லயே எழுதிடுறாங்க. ஆமாங்க. நெறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிடில் ஸ்கூல்லயே லாங்குவேஜ முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு ஹை ஸ்கூல் வர்றப்போ லாங்குவேஜ் இல்லாம தான் வருவாங்க வந்துட்டு. மத்த ஏபி, ஐபில கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்ட் தான் அவங்க சொல்றது. இப்போ என் பொண்ணு வந்து தமிழ் ஸ்கூல்ல நிலை 8 படிக்கிறா. ஆனா ஸ்கூல்ல 9th படிக்கிறா. அடுத்த வருஷம் அவ 10th போறப்ப அந்த பைலிங்குவல் எக்ஸாமுக்கு இப்பவே அவங்க டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எழுதுறதுக்காக. அதே மாரி இங்க நெறைய பசங்க எழுதி, நெறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் குரூப்ல போடுவாங்க. இந்த வருஷம் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இவ்ளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்ராட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதனால எனக்கு இவ்ளோ விஷயம் தெரியும். அதுக்காக தான் சரி சொல்லலாம். இல்ல சிறப்புங்க. எங்களுக்கும் இத பத்தி கூடுதல் தகவல வந்து தேடிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கான தகவலையும் சொல்லுங்க. எனக்கு அது தெரியல. நான் முழுவதும் அவங்கள மத்தவங்க பேசுன வகையில, எனக்கு தெரியல. எனக்கு குழந்தைகள் 12வது படிக்கிற குழந்தைகள். அதனால எனக்கு அது அந்த அளவுக்கு தெரியல.
ஆனா அவங்க சொன்னது வந்து அதனோட வேலிடிட்டி வந்து 3 வருஷத்துக்கு இருக்கிறதுனால, அந்த எக்ஸாமோட இருக்கிறதுனால, அப்போ 12வது எடுத்துட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு இருக்கும். அங்க எப்ப வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ராஜாத்தி சொன்ன மாரி 11வதுல இது பண்ணணும்னா, அந்த ரெஸ்யூம் நீங்க உங்களோட அப்ளிகேஷன்லயும் போட்டுக்கலாம். அதுவும் சரியானது தான். 3 வருஷம் காலேஜ் போய் 2 அதெல்லாம் வருஷம் அப்பாவோட பாயிண்ட் இல்ல. அப்பாவோட பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். எங்கிட்ட பேசுறீங்களா? அங்க பேசிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. மியூட் பண்ணிட்டேங்க. நீங்க பேசுங்க. சரி. அதுதாங்க. கூடுதல் தகவல் இருந்தாலும் பகிர்ந்துக்குங்க. நம்ம இதுக்கான அம் ஒரு வழிகாட்டுதல நம்ம குடுத்துடலாங்க எல்லாத்துக்கும். யார்கிட்ட இருந்தாலும் பகிர்ந்துக்குங்க. நன்றி. ஆக்சுவலா என்னோட பையன் வந்து 6ஆம் கிளாஸ்ல எடுத்தான். ஹிந்தி எடுத்தான். ஓகேங்களா? அவனுக்கு வந்து ரிப்போர்ட்ல வந்து 4 கிரெடிட் ஆட் ஆயிடுச்சு. அது வேலிடிட்டி இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு ரிப்போர்ட்ல வந்து லாங்குவேஜ் கிரெடிட் வந்து 4 இது காமிக்குது. ஆனா வசந்த் ஐயா அவங்க சொல்ற மாதிரி நான் என்னோட பையனுக்கு கேட்ட வரைக்குங்க 3 வருடம் தான் அதுக்கு வேலிடிட்டி. அதனால நீங்க 11ஆம் வகுப்புக்கு மேல எடுங்கன்னு ஸ்கூல் கவுன்சிலர் சொன்னாருங்க. ஸோ அதனால தான் நாங்களும் வெயிட் பண்ணோம். அதாவது நம்ம பேசுறதுங்க, அந்த அவந்தா அப்படிங்கிற அதாவது இது தனி நிறுவனங்க. அதாவது மொழிக்கான எடுக்கக்கூடிய இது வந்து தனி நிறுவனம். ஒரு சர்டிஃபிகேஷன் மாரி இது. ஸோ அதுக்கு பேரு வந்து பைலிங்குவல் லிட்ரசி சீல் அப்படின்ட்டு. அந்த எக்ஸாம வந்து வெவ்வேறு நிறுவனங்கள் கண்டக்ட் பண்றாங்க. அதுல குறிப்பா அவந்தான்னு ஒண்ணு இருக்கு. அது மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆர் அப்ரூவ்ட், ரெகக்னைஸ்டு. ஸோ அந்த எக்ஸாமினோட இதை பத்தி தான் நான் சொன்னேங்க. அது நீங்க அது சொல்றதுக்கும், இதுக்கும் தொடர்பு இருக்காங்கிறது தெரியல. அது அந்த எக்ஸாமா அப்படிங்கிறது தெரியலைங்க. இதுல 17 மொழிகள் இருக்குதுன்னு நெனைக்கிறேங்க. அதாவது இந்த தமிழையே வந்து இப்போ ஒரு 7 வருஷத்துக்குள்ள சேர்த்திருக்காங்கன்னு நெனைக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு மேலோட்டமான தகவல் தான். மேலதிக தகவல் வந்தோனே உங்களோட எல்லாத்துக்கிட்டயும் பகிர்ந்துக்கிறேங்க. நன்றிங்க. நன்றிங்க. அவங்க ரொம்ப நேரமா கை உயர்த்திட்டு இருந்தாங்க. அடுத்து நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கணுமாங்க? வேற எதுவும் இல்லன்னா, நம்ம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுதுன்னு நெனைக்கிறேங்க. சக்தி, நீங்க அந்த சிறப்பு வகுப்புல பத்தி தகவல் பகிர்ந்துக்கிறீங்களா? சரிங்க. திருப்பி அனைவருக்கும் வணக்கம்ங்க. சிறப்பு வகுப்புக்கான ஆயத்த பணிகள் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. முதல்ல வந்து நாங்க பன்னிசை, பேச்சு தமிழ், குழந்தைகளை பேணுதல் இந்த 3 தலைப்புகள்ல வந்து வகுப்புகள் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. முதல் 2 பன்னிசையும், பேச்சு தமிழும் வந்து குழந்தைகளுக்கானது. குழந்தை பேணுதல் வந்து பெற்றோர்களுக்கானது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அதனோட ஃப்ளையர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்துல நாங்க அனுப்பி விட்டுருவோம் அத. அது உங்களோட வகுப்புகள்ல வரும்போது நீங்க சொல்லுங்க. குழந்தைகள்கிட்டயும் சொல்லுங்க. ஆசிரியர்கள்கிட்ட பேசுனீங்கனாலும் சொல்லுங்க. எந்த அளவுக்கு குழந்தைகள் ஆர்வமா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண எண்ணிக்கை எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து நாங்க வந்து அந்த வகுப்புகள் எவ்வளோ நாள் கன்டின்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அதெல்லாம் ரெடி ஆனோனே இந்த வாரத்துக்குள்ள அனுப்பிடுவோம். அதுக்கப்புறமா நாங்க வகுப்புகள் ஓரிரு வாரங்கள்ல ஆரம்பிச்சுருவோங்க. அதுதான் இப்போதைய நிலைமைங்க. நன்றிங்க சக்தி. இதுல குறிப்பா வந்து எல்லா எல்லா சிறப்பு வகுப்புகளும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லங்க. இந்த குழந்தை பேணுதல் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்குங்க. அதுக்கு தெளிவான விளக்கம் வந்து அடிச்சிருவாரு. சக்தி சொல்லிருவாரு. நீங்க பெற்றோர்களுக்கு சொல்லுங்க. விருப்பம் இருக்கவங்க வந்து இணையலாங்க. ஆமா. அதோட வந்து அந்த படி ஃபார்ம்ல வந்து நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம். என்னன்னா, அவங்களுக்கு வேற எதனா தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு இதுல ஒரே டாபிக்க வந்து இத பத்தி நாங்க படிக்கணும், எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அப்படிதான் இந்த பைலிங்குவல் இதுவும் அப்படிதான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத வந்து இப்போ 10 குழந்தைகளுக்கு மேல அவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அதையும் வந்து ஒரு சிறப்பு வகுப்பா எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அத முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறோம். சிறப்புங்க சக்தி. நன்றி வசந்த். நல்லா பண்ணிடுவோம். அதாவது எல்லாம் சொல்வதற்கு, பயிற்சி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆமா.
நம்மளோட ஆசிரியர்கள் நிறைய பேர் நான் அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்ம கிட்ட ஆசிரியர்கள் இவ்வளோ பேர் இத்தனை வகுப்புகள் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ. நம்மளோட நிறைய தன்னார்வலர்கள் வந்து அவங்களுக்கு வேற ஒரு பின்புலம் இருக்கு, வேற ஒரு கலையை கத்திருக்காங்க, அது அவங்க பகிரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அதுக்கான ஒரு நல்ல இதையே ஏற்படுத்தி கொடுத்தா போதுங்க. அது சிறப்பான அது பாட்டுக்கு நடக்கும், வளரும், பயன்பெறுவார்கள்ங்கிறது நம்பிக்கை இருக்குங்க. ஆசிரியர்கள் நீங்களும் எடுத்து சொல்லுங்க, என்ன நம்ம பண்றோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. நன்றி அதே மாதிரி சத்யா. உங்களுக்கு அடுத்து ஆசிரியர்கள் வேற யாருன்னா சாரி வசந்த், ஆசிரியர்கள் வேற யாருன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்க எடுத்து நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் சொல்லுங்க. நம்ம அதையும் வந்து நம்ம எடுத்து பண்ணலாம். பின்புலத்தில் ஒரு நீங்க அணி இயங்கிக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி சிறப்பு வகுப்புகள் எடுக்கிறதுக்கு பின்புலத்தில் ஒரு அணி இயங்கிக்கிட்டே இருக்குது. அதை ஆசிரியர்களுக்கு முதல்ல தெரியணும். அதை அப்படியே மறுபடியும் பெற்றோர்களுக்கும் அதை எடுத்து கொண்டு செல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அணி பின்னால் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யுங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. இப்போ நீங்க நிறைய இந்த மாதிரி பின்புற வகுப்பு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இதுக்கு இந்த ஃபிளையர்ஸ் டிசைனிங் இதெல்லாம் நீங்க நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு இப்போ நான் வந்து என்னோட ஸ்பெசிபிக் கேஸ் கேட்கிறேன். என் பொண்ணு இந்த டிசைனிங் எல்லாம் பண்றாங்க, அதுக்கு வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களால கொடுக்க முடியுமா? ஹை ஸ்கூலர்ஸ்க்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, நான் எடுத்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்க சைட்ல டிசைனிங் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா நம்ம டீச்சர்ஸோட பசங்களுக்கு அப்படிங்கறத கேக்குறேன் நான். இருக்குங்க, இருக்கு. அது நான் முதலே சொல்லணும்னு இருந்தேன். இருக்கு. ஓகே இப்போ ஓகே நான் அதுக்கான அந்த அணியில வந்து இணைச்சிடலாங்க. இன்னொன்னு அவங்களுக்கான இன்னொன்னும் சொல்ல வந்தேன். நம்ம ஆசிரியர்கள் தன்னார்வலா பணியாற்றுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அதை சொல்லாம சரண் அது சொல்லாம இருந்தாரு. அது நான் சொல்ல முடியல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்றேங்க. நீங்க உங்களோட குழந்தைகள் இந்த மாதிரி ஹைஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தன்னார்வ பணிய இந்த மாரி செய்ய வச்சு, அதுக்கான தன்னார்வ சான்றிதழ நீங்க வாங்கிக்கலாங்க. அதுவும் அவங்களோட கல்லூரி இதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. கல்லூரியில சேர்றப்ப பயனுள்ளதா இருக்கும். விண்ணப்பிக்கிறப்ப பயனுள்ளதா இருக்கும். அதுவும் போக வந்து ஆசிரியர்களுக்கு நீங்க உங்களோட கரியர் அதாவது வேலை வாய்ப்புகளுக்கு தேடி இருந்தீங்கன்னா, நமக்கான ஒரு ரிசோர்ஸ் எனக்கு தெரியல. நான் சக்தி உங்களுக்கு சொல்லுங்களேன். அந்த ஒரு ரிசோர்ஸ் இருக்குங்களே, நம்மளோட லைசென்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். நம்ம தன்னார்வலருக்கு எல்லா இதுவும் டெக்னாலஜி மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜி புக்ஸ், வீடியோஸ், ட்ரெய்னிங்ஸ் அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்களே. என்ன பிளாட்ஃபார்ம் அது? ஜோகோ சொல்றீங்களா? இல்ல. தெரியலங்க எனக்கு அது. சாஃப்ட்வேர் இல்லாதனால எனக்கு அது தெரியல. நான் அத கேட்டு சொல்றேங்க. அந்த இதுவும் வந்து அது லைசென்ஸ் எடுக்கிறா $400 என்னமோ வருதுன்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் கார்ப்பரேட்ல வச்சிருப்பாங்க. இப்ப அது வந்து நமக்கு வந்து என்ஜிஓக்கு நம்ம எடுத்து நம்மளோட தன்னார்வலருக்காக வச்சிருக்கோம். அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃப்ரீ லைசென்ஸ் வந்து நம்ம வாங்கி குடுத்துருக்கேங்க. நெறைய பேர் அத பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் அது என்னங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு செய்தி அனுப்புறேன். அப்புறம் உங்களுக்கான நீங்க ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா, LinkedInல உங்களோட ப்ரொஃபைலு போயிட்டு நீங்க வந்து நம்மளோட பள்ளியினோட இது ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுல ரெக்கமெண்டேஷன்னாலும் எடுத்துக்கலாம். நீங்க அங்கருந்து ரெக்கமெண்டேஷன் குடுக்கறக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பின்னால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மோர் தேன் மீ ஐ அம் நாட் இன்டு டெக்னிக்கல் கார்ப்பரேட் இதுல இல்ல நான். அதனால எனக்கு அது தெரியல. எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்க. நான் LinkedIn பொதுவா வந்து இதுக்கு சேல்ஸுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன். என்னோட பிசினஸ் சேல்ஸுக்காக அதை நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுல ரெக்கமெண்டேஷன் வரும். நம்மளோட ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, பிசினஸ் இருக்காங்கன்னா, ரிவ்யூஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி போட்டு 4 பேத்துட்டு வாங்குவோம். அதே மாரி நீங்க வந்து இந்த இதுல ஜாயின் பண்ணிட்டு, இதுல ஒர்க் பண்ண வாலண்டியரா ஒர்க் பண்றேன்னு ஜாயின் பண்ணிட்டு, அதுல உங்களோட குழந்தைகள், உங்களோட பெற்றோர்கள் அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுக்க சொல்லலாம். இந்த மாரி இது பண்ணாங்க. வெரி குட் டீச்சர் அப்படிங்கிற மாரி இது பண்ணீங்கன்னா, நாளைக்கு உங்களோட ரெஸ்யூமேல போடும்போது, ஈவன் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்க நேம் பாப்புலேட் ஆகுற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன விதத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வந்து இதை பயன்படுத்திக்கலாங்க. இதனோட என்ன சொல்றது, நம்மளோட என்ன சொல்றதுங்க, ஒரு நிறுவனம் மாரி நீங்க பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு அப்படி இதுல மாரி என்ன யோசனைகள் இருந்தாலும் எங்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றிங்க. எனக்கு கொஞ்சம் பிஓசி டீடைல்ஸும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்போ கேட்டேன்ல பேக்ரவுண்ட் டிசைனிங் ஒர்க் அந்த மாதிரி பண்றதுக்கு. எஸ்டர்டே உங்களை நான் கான்டாக்ட் பண்றேங்க. உங்களை தொடர்பு கொள்றேங்க. ஓகே, நன்றி சக்தி. நன்றி சக்தி, நன்றி. நீங்க எந்த விதமான இந்த மாதிரி சிறப்பு நம்மளோட இதைய தாண்டி கல்வி இதை தாண்டி சிறப்பு வகுப்புகளுக்கு நீங்க சக்தி
தொடர்பு கொள்ளுங்க. மகாலிங்கம் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சிறப்பு வகுப்புகளுக்கான ஒரு குழு தலைமை ஆசிரியர்களா இருக்காங்க. நன்றிங்க. நன்றிங்க. ஆர்த்தி கை உயர்த்துனீங்க. அதுக்கப்புறம் பேசவே முடியல. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆர்த்தி? சார் வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம். இதேதான் சார், ஃபீல் ஆஃப் பை லிட்ரஸி. இப்ப நான் நியூ ஜெர்சில இருக்கோம் சார். ம். பையன் வந்து நம்ம பள்ளியில தான் படிக்கிறாரு. சரிங்க, சரிங்க. அவருக்கு வந்து இங்க பாப்பா வந்து ரொம்ப 5 வயசு தான் ஆகுது. சரி ஆன்லைன்ல போட்டா உட்காருவாளோன்னு சொல்லிட்டு தான் இங்க நான் வந்து ஆன்லைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கூட்டிட்டு போகும்போது தான் இந்த சீல் ஆஃப் பை லிட்ரஸி தெரிய வந்தது. சரிங்க, ஸோ சரிங்க. நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க வந்து ஒரு 4 பேர் கிட்ட இருக்காங்க சார். ம். அதுல ஒருத்தவங்க வந்து இப்பயே போட்டுருங்க, 8th 6th 7th 8th முடிச்சிருங்க, 3 இயர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்துரும் அப்படி இப்படின்னோடனே சரி நம்மளும் போட்டுடலாம், ஸ்பெஷலா 1 hour கிளாஸ் எடுக்கிறாங்களே அப்படிங்கும் போது அதுலயே இருக்கிற ஒரு இன்னொருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல நீங்க இப்ப பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 years வேலிடிட்டி போயிரும், நீங்க பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, சின்ன பையன் 5th கிரேடு தானே படிக்கிறாரு, அதனால 10th வரும்போது போடுங்க அப்படின்னாரு. ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருந்து, சரி நம்ம பள்ளியில இந்த மாதிரி கலந்துரையாடல் அப்ப நம்ம பேசலாம், இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு தான் சார் நானும் நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு. ஓரளவுக்கு தெளிவான அபிப்பிராயம் கிடைச்சிருக்கு. இப்ப அவசரப்பட வேண்டாம், 8th 9th அப்போ இதை பத்தி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 8th ஆமாங்க. கிரேட் இப்ப இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா, குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு மீட்டிங் வைக்கும் போது இல்ல பள்ளி விழா நடத்தும் போது இந்த மாதிரி சீல் ஆஃப் பை லிட்ரஸின்னு ஒண்ணு இருக்குங்கிறதையும் நீங்க, இப்போ எனக்கு இங்க போனனால தெரிய வந்தது. மேபி பாப்பாவே ஆன்லைன்ல போட்டிருந்தா ஒருவேளை தெரியாம போயிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. இப்ப நம்மளே அதை பேசும்போது பரவாயில்ல, நம்ம இதை பத்தியும் பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க சார். கண்டிப்பா அந்த மாதிரி 7th 8th கிரேட்ல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் நீங்க கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும் சார், இந்த மாதிரி இருக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. நன்றிங்க. நன்றி. ஆமா, அவங்க நன்றி சார். நியூ ஜெர்சி ஸ்கூல்ல தான் வந்து எந்த பள்ளியில அவங்கள சேர்த்திருக்கீங்க? திருவள்ளுவர் தமிழ் பள்ளி சார், நியூ திருவள்ளுவர். ஜெர்சி சரி, சரி, சரி. பார்சிபனியில. அருமைங்க, அவங்க அருமைங்க. ஏடிஏ ஃபாலோ பண்றாங்க சார். அருமைங்க, அருமை, சிறப்பு. இன்னொன்னு பக்கத்துல பள்ளிகள் இருந்ததுன்னா வந்து இன் பர்சன் ஸ்கூலுக்கே வந்து இது பண்ணுங்க. அதுதான் நாங்களும் இது பண்றோம். ஏன்னா இது வந்து பெரும்பாலும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம இது பண்றோம். ஏன்னா அங்க போனா ஒரு 10 பேர்த்த சந்திப்பாங்க. அதுல ஒரு நண்பர்கள் கூட்டம் உருவாகும். இல்லைங்களா? 4 பேர்த்து பேசுவாங்க, பிடிப்பாங்க. எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் கணினி திரையில இருக்கிற மாரி வேண்டாம். பட் இல்லாதவங்களுக்கு, வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும், இல்ல மேல் வகுப்புல வரும்போது நெறையா வேலை, அதாவது படிப்பு பளு அதிகமா இருக்கும். அப்ப நம்ம இதைய நீங்க வந்து ஆன்லைன் இதை பயன்படுத்திக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு வந்து இந்த இதைய திட்டமிட்டிருக்கிறோங்க. கூடிய விரைவில இதுக்கான ஒரு நல்ல அறிவிப்பு வரும். கலந்தாய்வும் வரும். எல்லா பெற்றோர்களும் கலந்துக்கலாங்க. நாங்களும் கூடுதல் தகவலை பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால இதுக்கான சிறப்பு வகுப்புலயும் வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. நமக்கு என்னன்னா, இங்க இன் பர்சன் ஸ்கூல்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளோட அட்வான்டேஜ், நம்மளோட இது என்னன்னா, நம்ம நெறையா ப்ரொஃபசர்ஸ் கூட நல்ல ஈவன் பிஹெச்டி முடிச்சவங்க, எம்ஃபில் முடிச்சவங்க கூட வந்து நமக்கு தன்னார்வ பணிக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி கூடுதலா அவங்களையே நம்ம பயன்படுத்தி கூட இந்த பயிற்சிகள, சிறப்பு பயிற்சிகள குடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால மேலும் பேசுவோம். உங்களுக்கான தகவல் இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அனுப்புங்க. அப்ப அந்த பயிற்சிய எப்படி நாம திட்டமிட்டு சிறப்பா அமைக்கலாங்கிறத நம்ம முடிவு செஞ்சுக்கலாங்க. ஆனா கண்டிப்பா கூடுதல்ல கூடிய விரைவில அந்த தகவல் வருங்க உங்களுக்கு. நன்றிங்க. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். அங்க ஏதாவது காம்படிஷன் நடக்கும்போது இவன் இப்படியே நம்ம ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆனா கூட இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கும்போது குழந்தைக்கு மாத்தி மாத்தி பள்ளி ஆன்லைன் ஆஃப்லைன் இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு, சரி 5th கிரேடு வந்துட்டா கொஞ்சம் கவனிச்சுக்குவான், அவனே பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ஆன்லைன்லயே வச்சிருக்கோம் சார். போட்டு போட்டு மாத்த வேண்டாம், வேற எங்கேயா மாற்றல் ஏற்பட்டா கூட நமக்கு அது தடையா இருக்காது அப்படின்னு. ஸோ அது அவங்க ஸ்கூல்ல ஏதாச்சும் காம்படிஷன் நடக்கும்போது இந்த மாதிரி வெளியில இருக்க பள்ளியில வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கும்போது அவன் பிரைஸ் வாங்கிட்டு வரும்போது, அப்ப நம்ம பள்ளியை பத்தி அந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல, இல்ல ஆன்லைன் ஸ்கூல் தான், அதுல என் பையன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க ஸ்கூலோட காம்படிட் பண்ணி பிரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு. பரவாயில்ல, வெளி ஸ்கூல்னால நம்ம ஸ்கூல் பேர் அங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ஸோ இது மாதிரி மற்ற விஷயமும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நாங்க நியூவா மூவ் ஆயிருக்கோம் சார், 2 இயர்ஸ் ஆகுது. இப்படி ஓ! சரி, போகும்போது சரிங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது தான், ஓ இப்படி எல்லாம் இருக்கா இங்க, லாங்குவேஜ்க்கு கிரெடிட் ஸ்கோர்லாம் குடுக்குறாங்களா அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஆன்லைன் இருக்கவங்களுக்கு ரீசெண்டா மூவ் ஆகி 7th கிரேடு 6th கிரேட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது சொல்லும் போது இன்னும் உபயோகமா இருக்கும் இல்லைங்க. அதுக்கு தாங்க சார் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. என்னன்னா, எங்களுக்கே வந்து இன்னும் தகவல் தெளிவின்மை இருந்ததுங்க. எங்களுக்கு தெரியல. இப்போ சமீபத்தில நம்ம
சிறப்பு வகுப்புகளை பற்றி யோசித்த பின்னாடி தான் சரி இதையும் நம்ம இது பண்ணி தேடி பார்க்கலாமே அப்படிங்கிற அந்த தேடலில் தான் இருந்தது. அதுபோக சில பெற்றோர்கள், அதாவது நம்ம பள்ளியில் படிக்காத பெற்றோர்கள் கூட எங்களை அணுகி இப்படி ஒன்று இருக்கு, நீங்கள் அதுக்கு அதாவது பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, கிரெடிட் கொடுப்பீங்களா அப்படின்னா. அந்த கிரெடிட்னா எந்த கிரெடிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. பள்ளியில் இருக்கிறதா, கல்லூரிக்கு போகிறக்கா என்னங்கிறது இருக்குது. ஸோ இதையெல்லாம் அந்த தேடல் ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இதுக்காக ஒரு வரையறைக்காக வந்திருக்கிறோம். ஒரு பெற்றோர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்டயே சொன்னேன், நீங்கள் உங்களுக்கான தேடல் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணுறோம் அப்படின்னோம். அவங்களும் பல தகவலை திரட்டி தந்தாங்க. அதுபோக இங்கே இருக்கிற மூத்தோர்களை எல்லாம் கேட்டோம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு ஆன தகவலையும் எங்களுக்கு பகிருங்க. நன்றி. நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றிங்க. வேற யாராவது இருக்குங்களா? நம்ம நேரம் 2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் ஆகுது. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? தலைமை ஆசிரியர்கள் மற்றவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறது இருக்குங்களா? இல்லைங்க வசந்த். இல்லைங்க. இப்போ இந்த கலந்துரையாடலில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை தெரிவிங்க. பின்புலத்தில் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு டீமே இயங்கிட்டு இருக்குது. நம்ம புது புது தகவல் கிடைக்கும் போது நம்ம அதை செயல்படுத்த முயற்சி செய்வோம். சிறப்புங்க. இன்னும் ஒரே ஒரு இது, புத்தகம் எல்லாத்துக்கும் வந்துருச்சுங்களா? யாரேனும் வரல அப்படின்னு தெரிவிச்சாங்களா? எனக்கு தெரிஞ்சு அதாவது கூடுதல் புத்தகம் போயிருக்கு சில பேர்த்துக்கு. அது மட்டும் அதுக்கான வேலைகள் பின்புலத்தில் நடந்துட்டு இருக்குங்க. யாராவது கேட்டாங்க? என்னோட பையனுக்கு எக்ஸ்ட்ராவா புக் வந்திருந்தது சார். இங்க பக்கத்துலயே ஒருத்தவங்களுக்கு கேட்டிருக்காங்க, நாங்க கான்டாக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாரம் கொடுத்துருவோம் நாங்க. என் கிளாஸ்ல ஒரு பையனுக்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அது திருப்பி ரீபோஸ்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? சுகா, எக்ஸ்ட்ரா நீங்க இருக்கீங்களா? இருக்காங்க. 2 விஷயங்க இங்க. ஒண்ணு வந்து புத்தகம் வந்து தப்பா வந்திருக்கு. அதாவது என்னுடைய நிலை மழலையா இருக்கும். எனக்கு வந்து முன்மழலையோ அல்லது நிலை 5ஓ அந்த மாரி வந்திருக்கும். என்னுடைய எக்ஸ்ட்ரா இருக்கிற புத்தகத்த வேற ஒரு மாணவர்களுக்கு நம்ம குடுக்கறக்கு மேப் பண்றோம். அது வந்து அ உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதே ஸ்டேட்டுக்குள்ள உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்து அங்க மேப் பண்றோம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க நேர்ல குடுத்துக்கலாம். 2 பேர்த்துக்கும் சொல்றோம். நீங்க இந்த குழந்தைக்கு குடுத்துருங்க. நீங்க இந்த குழந்தையோட பெற்றோர்கிட்ட போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் நம்ம மேப் பண்ணி விடுறோம். அப்படி இல்ல அப்படின்னா, அதே ஸ்டேட்குள்ள ஒரே நிமிஷம். சரிங்க. அப்படி இல்லன்னா, அதே ஸ்டேட்டுக்குள்ள கொரியர் அனுப்ப முடியுமான்னு பார்க்குறோம். ஷிப்பிங் லேபிள் ஜெனரேட் பண்ணி குடுக்குறோம். அந்த 2ம் இல்லன்னா, அதிலிருந்து நியரஸ்ட் ஸ்டேட் எங்க இருக்காங்களோ அத மேப் பண்றோம். புக் வந்து எக்ஸ்சேஞ்ச் இந்த மாரி பண்றோங்க. இப்போ உங்களுக்கு வர வேண்டிய புத்தகத்தையும் இதே மாரி மேப் பண்றோம். பக்கத்துல அந்த ஸ்டேட்ல அல்லது அருகாமையில் இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அனுப்புற மாரி ஷிப்பிங் லேபிள் வரும். உங்ககிட்ட தப்பா இருக்கிற புத்தகத்தையும் இதே மாரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு சொல்றோம். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் மேப் பண்ணி அனுப்பிச்சுட்டோம். இப்போ இன்னியும் ஒரு 15, 20 மாணவர்கள் இருக்காங்க. அத மேப் பண்ணிட்டேன். இன்னைக்கு தொடங்கியிருக்குங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அதுவும் முடிச்சிருவோம். இந்த வாரத்துக்குள்ள அந்த மாரி உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரல அப்படின்னா, நீங்க வந்து எஸ்ஆர் ரெய்ஸ் பண்ணுங்க. சர்வீஸ் ரெக்வெஸ்ட். அதுல என்ன விட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். இந்த மேப்பிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா புத்தகம் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஷிப்பிங் லேபிள் ஜெனரேட் பண்ணி குடுத்துருவோம். நீங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சிரலாம். அதுவும் நீங்க இது பண்ண வேண்டியது. இதுதாங்க. இது வந்து இந்த வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சுரும். இப்ப எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா நிலை 1 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அதோட டேட்டா இருக்கா? அதோட என்கிட்ட இருக்கு. உங்களுடைய ஓகே. ஏபிஎஸ் ஐடி மட்டும் சொல்லுங்களேன். நீங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா? திருத்தி கணேஷ் அவங்களோட ஏபிஎஸ் ஐடி ஒரு நிமிஷம் இருங்க. கணேசனுங்களா? திருத்தி கணேஷ் நிலை 1ன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஆமா, அவளுக்கு வந்து நிலை 1 தான். ஆமா. அது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா காப்பி வந்திருக்கு. எனக்கு ஓகே. அந்த தகவல் நம்மகிட்ட இருக்குங்க. நாங்க இருக்கா? ஓகே. ஏன்னா எனக்கு அதுதான் நான் பார்த்தேன் மெசேஜ். பட் என்ன யாரும் வந்து கேட்கல. சோ எனக்கு அத திருப்பி அனுப்பணுமா? திருப்பி அனுப்புறதா இருந்தாலும் லேட்டா அனுப்பக்கூடாதுல்ல. சோ அதனால கொஞ்சம் நான் அதான் உங்களுக்கு எனக்கு ஃபுல் ஏபிஎஸ் ஐடியோ அல்லது ஃபுல் நேமோ சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம். திருத்தி கணேஷ். DRITHI கணேஷ்.
6 திருத்தி கணேஷ். ஓகே. நில் திருப்தி நிலை 1 வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாமா. எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா காப்பி வந்திருக்கு. ஆமா. இருக்கு. இப்போ உங்களுடைய லிஸ்ட்ல இருக்குங்க. நீங்க ஃபீல்டு எஸ். ஸ்ட்ரீட், ஃபீல்ட் ஸ்ட்ரீட், செலினா, எஸ், டெக்சாஸ். எஸ், எஸ், எஸ். டெக்சாஸ் தான். ஓகே. டாலஸ் தான் இருக்கு. ஆமா. என்னன்னா இப்ப நிலை 1 வந்து உங்க ஏரியால யாராச்சும் இருக்காங்களான்னு மேப் பண்ணிட்டு இருக்கோம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கே வந்து கம்யூனிகேஷன் வந்துரும். ஓகே, ஓகே, ஓகே. அப்படியே சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஆர்டர்ல தான் பார்க்குறோம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் நியரஸ்ட் ஸ்டேட் அந்த மாதிரி. ஓகே. இந்த இல்ல 3மே என்ன இன்னைக்கு மேப் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் லேபிள் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. திருப்தி கணேஷ். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. ஏன்னா அது மேப்பிங்ல இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் நான் இது இருக்குங்க. பண்ணேன். ஏன்னா இருக்கு. மத்த டீடைல்ஸ் எல்லாம் நான் நீங்க சொல்லும்போது நான் கேட்டேன். தேங்க் யூ. எல்லாத்துக்கும் இருக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. அதுக்கப்புறம் அந்த வாலண்டியரிங் சொன்னாங்கல்ல. ஸோ இப்போ வந்து டீச்சர் இப்ப என்னால முடியல அப்படின்னா பெரிய குழந்தைகள் பெரிய இந்த 6ஆம் நிலை 7ஆம் நிலை வந்து சின்ன நிலைக்கு கிளாஸ் எடுக்கலாமா? எடுக்கலாங்க. அதாவது அவங்களோட புலமை பொறுத்து. அது வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் த சிறப்பு வகுப்புல சொல்ல பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் லிட்ரசி இதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க பார்த்தீங்களா? நியூ ஆமா. ஜெர்சியில இருக்கிற அந்த பள்ளி இன்பர்சன் பள்ளிகள் நாமளும் சில குழந்தைகளை வந்து அது மாதிரி பண்ணியிருக்கங்க. அவங்களுக்கு புலமை பொறுத்து முன்மழலை, முன்மழலை இதில் பிளேஸ் பண்ணி அதுவும் வந்து அந்த தேர்வுகளுக்கான ஒரு பயிற்சி மாதிரி அமையுங்க. பண்ணலாம். ஆனா குழந்தையினோட புலமை பொறுத்து இருக்குங்க. ஓகே. அது அப்ப நம்ம இப்ப என்னோட பொண்ணு வந்து நிலை 6 இப்ப படிக்கிறா. அவளால வந்து முன்மழலை கண்டிப்பா எடுக்க முடியும். பட் அதை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு இப்ப சப்போஸ் ஒரு பேக்கப் மாதிரி இப்ப திடீர்னு முன்மழலைக்கோ வரலன்னா அவங்கள வர சொன்னா அவங்க வருவாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தன்னால் அதுல போடலாம் வாலண்டியரிங். ஏன்னா அவ இப்ப டீன் ஆயிட்டா. ஸோ லீகலாவும் பண்ணலாம். சரிங்களா. அதுல லீகல் அது இல்ல. புலமை தான். அதுல அது ஒண்ணும் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல. பட் ஆனா நமக்கு எதுக்கும் சொல்லிடுறது நல்லதுல்ல. நல்லதுங்க, நல்லது. நீங்க பேசுறது யாரு? ஜெயபாரதிங்களா? யாரு? ஸ்ரீரஞ்சனி. ஸ்ரீரஞ்சனி. நன்றிங்க ஸ்ரீரஞ்சனி. சக்தி இத கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஆ, நம்மளோட அந்த கண்டிப்பா. படிவத்துல தன்னார்வல் படிவத்துல அதெல்லாம் தனியா இது பண்ணிக்கலாங்க. அந்த சிறப்பு வகுப்புக்கு அப்ளை பண்ணும்போது, இந்த ஒரு கேட்டகரிய வச்சுக்குவோம். சரிங்களா? சரி, சரி வசந்த். நன்றிங்க ஸ்ரீரஞ்சனி. நன்றி. ஸ்ரீரஞ்சனி அவங்களுக்கு ஒரு கேள்விங்க. இப்ப குழந்தை வந்து நிலை 8 வரைக்கும் முடிச்சுட்டாங்களாங்க? அதாவது தமிழ்ல வந்து நிலை 8 முடிச்சுட்டாங்களா? இல்ல இல்ல, இல்ல. 6ஆம் நிலை? 6ஆவதுல இருக்கா. சரிங்க. இப்ப அவங்க படிச்சுட்டு இருக்காங்களா நம்ம ஸ்கூல்ல? ஆமா, ஆமா, ஆமா. சரிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பிரேமையா அவங்க இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம முன்மழலைக்கு நம்ம போட்டுக்கலாமாங்க? போட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணலாம். ஒண்ணும் தவறு ஒன்றும் இல்ல. இப்ப முன்மழலைக்கு எடுக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல்லயும் அப்படி இருந்தாங்க பசங்க. பட் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒண்ணும் தவறு ஒன்றும் இல்ல. நம்ம வேணா கொஞ்ச நாளைக்கு அசிஸ்டன்ட் டீச்சரா அவங்கள வச்சுக்கலாங்க. ஆமா. அவங்கள கொஞ்சம் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தனியா அவங்களுக்கு வகுப்பு குடுக்கலாம். ஏதாவது ஒரு ஆசிரியர் கூட இணைச்சு கொஞ்ச நாள் ஆ. அந்த கிளாஸை அப்செட் பண்ண சொல்லலாம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த கிளாஸ்ல சப்ஸ்டிடியூட் டீச்சராகவே வச்சுக்கலாம். இன்கேஸ் டீச்சர் வராத பக்கத்தில் அவங்க எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா. இது நல்ல யோசனை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. திடீர்னு சின்ன பசங்கள அவங்க முன்னாடி உட்கார வைக்கும்போது. ஆமா. நம்ம ஆமா. அசிஸ்டன்ட் டீச்சரா குடுத்தோம்னா, அவங்க நார்மல் டீச்சர் இவங்கள கொஞ்ச நாளைக்கு ஹோம்வொர்க் கரெக்ட் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா, நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஆமாங்க. அது நேரம் பார்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம இதில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரத்தில் வகுப்புகள் அதே இருந்தா நேரத்தில் கொடுக்க சிரமமா முடியாது. வேற இருக்கும். நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் அதை கொடுக்க நம்ம பார்த்துக்கணுங்க. நன்றிங்க. இதே மாதிரி இன்னொரு குழந்தையும் வந்தாங்க. வருண் அவங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து நிலை 6 தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி நான் வகுப்பு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு டைம் வந்து செட் ஆகல. அதாவது அதே டைம் தான் அவங்களால இருக்க முடியும். வேற நேரம் பத்தல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதோட அவங்க பார்த்துக்கணும். நல்லதுங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேசாம. சங்கீதா இருக்கீங்க, கலாமாலினி, ரம்யா, தங்கவேல். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா இவங்களுக்கெல்லாம்? ஜெயலக்ஷ்மி. ஐயா எனக்கு ஒண்ணு கேள்வி இல்ல. நான் ஜஸ்ட் நீங்க பேசுற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான். எனக்கு தனியா ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு இது நீங்க கேட்டதுனால நீங்க டீச்சர்ஸ்க்கும் புஸ்தகம் அனுப்புறீங்களா இந்த வருஷம்? அனுப்புறேங்கம்மா, அனுப்புறேங்க. சுகா? ஓகே. ஆமாங்க. அனுப்புறோம். நாம இப்போ வந்து இப்ப இந்த டூப்ளிகேட் போயிருக்குங்கல்ல, அதுல அப்படியே மேப் பண்றத கூட அப்படி கூட மேப் பண்ணிக்கங்க.
ஆமாங்க. ஸ்டூடண்ட்ஸு வந்து முடிச்சுட்டு அ எந்தெந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் வேணுமோ நம்ம ஒரு படிவம் அனுப்புவோம். நம்ம போன வாரம் கால்ல பேசியிருந்தோம். படிவம் அனுப்பிச்சுட்டு யார் ஆ. யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோங்க. ஓகே, ஓகே. அசச்சு ரொம்ப தேவையா கூட இல்ல. இப்போ அசச்சு நீங்க அந்த ஆன்லைன் இது குடுக்கறதுனால சௌரியமா தான் இருக்கு அதுவும். இல்லைங்க. ஒருவேளை ஆனாலும் எனக்கு நீங்க அனுப்பிச்சு நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனோங்கிறதுனால இல்ல. இன்னும் கேட்கிறேன். ஆசிரியர்கள் யாருக்குமே அனுப்பலங்க. அனுப்பல. மாணவர்களுக்கு முதல்ல அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நிலை 2 போன வருஷமும் எடுத்திருப்பாங்க. இந்த வருஷமும் நிலை 2லயே தொடருவாங்க. அப்ப அவங்ககிட்ட அதே அதையே இது பண்ணிக்குவாங்க. அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காப்பி அனுப்புறது இல்லைங்க. இந்த ஓகே. மாணவர்களுக்கெல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு, அவங்ககிட்ட கேட்போம். விருப்பம் கேட்போம். உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம அனுப்புவோங்க. ஓகேங்க. ஓகே. ம். தேங்க் யூ. ம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. சரி. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சிய இறுதி செஞ்சுக்குவோங்க. பிரேம், லோகேஸ்வரி. கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இன்று நம்மளோட இணைந்து தங்களுடைய கருத்துக்கள், நிறையா விஷயங்கள் பகிர்ந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றிங்க, பாராட்டுக்கள். அடுத்து அனைவருக்கும் முன்கூட்டியே தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோங்க. நன்றி லோகேஷ். அனைவருக்கும் நன்றிங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றிங்க. வணக்கம். அனைவருக்கும் நன்றிங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி, நன்றி. நன்றி.